குழந்தைகள் தின விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருஷம்தான் பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் மத்தியில் சர்வதேச ஒற்றுமை விழிப்புணர்வு மற்றும் அவர்களின் நலன்களை காப்பதற்காகத்தான் இந்த சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இனிய காலை வணக்கங்கள். திருப்பூர் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனமும் மக்கள் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷனும் இணைந்து நடத்தும் சர்வதேச பெண் குழந்தைகள் தின விழாவிற்கு வருகை தந்துள்ள திருப்பூர் மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி ஆர் அம்பிகா அவர்களையும் அத்துறை அலுவலர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரி முதல்வர் திருமதி ரேஞ்சல் நான்சி பிலிப் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் சிறந்த மனநல ஆலோசகர் திருமதி அபிநயா ஜெகதீஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். CEO டிவைன் ஃபைன் ஆர்ட்ஸ் சபா திருமதி கிருத்திகா தேவி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் மக்கள் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் திரு மக்கள் சந்தோஷ் அவர்களையும் திருமதி தமிழ் காவலன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சர்வதேசத்தையும் அழகுறச் செய்யும் வண்ண மலர்களால் வீற்றிருக்கும் என் அன்பு குழந்தை செல்வங்களையும் இக்கல்லூரியின் ஆசிரியர் மற்றும் பேராசிரியர்களையும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது திருப்பூர் மாவட்ட சமூக நல அலுவலர் அவர்களை பற்றின ஒரு சிறு குறிப்பு. நமது திருப்பூர் மாவட்ட சமூக நல அலுவலர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி ஆர் அம்பிகா அவர்கள் கொங்கு மண்டலத்தில் பிறந்து பள்ளி மற்றும் கல்லூரியினை பயின்று கோவை அவினாசிலிங்கம் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தவர். 2008ஆம் ஆண்டு குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்று நாமக்கல் மாவட்டத்தில் ஆரையாக பணியினை தொடங்கினார். 2011ஆம் ஆண்டு குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட சமூக நல அலுவலராக பணியினை மேற்கொண்டார். 2014ஆம் ஆண்டு கோவையிலும் 2016ஆம் ஆண்டு ஈரோட்டிலும் 2019ஆம் ஆண்டு திருப்பூர் மாவட்டத்திலும் மாவட்ட சமூக நல அலுவலராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். மேலும் ஈரோடு மாவட்டத்தில் பல முயற்சிகள் செய்து திருநங்கையருக்கான குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதேபோல் திருப்பூர் மாவட்டத்திலும் திருநங்கையருக்கான இட ஒதுக்கீட்டிற்காக பெரும் பாடுகள் பட்டு இதுவரையும் பதிவு செய்த அனைத்து திருநங்கைகளுக்கான 66 வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார். இதுவரை இவரால் 450 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பெண்களுக்கான அநேக நலத்திட்ட உதவிகள் மற்றும் முன்னேற்றத்திற்கான வழிகளை மேற்கொண்டு உதவிகள் செய்து வருகிறார். சக மனிதரையும் தனக்கு நிகராக உருவாக்குவதில் பேராவல் கொண்டவர். கொரோனா பெருந்தொற்று காலத்தின் முதல் அலையில் 2 கேம்புகள் அமைத்து 166 ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட முதியவர்கள் ஏழைகளை மீட்டு சுமார் 2 மாதங்கள் தன்னார்வலர்கள் கொண்டு உணவு ஆகியவற்றை கொடுத்து பராமரித்து வந்தார். 2ஆம் அலையின் போது வார் ரூம் அமைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வார் ரூம் அமைத்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள், உணவு, உடை இவைகள் எல்லாம் தன்னார்வலர்கள் கொண்டு வழங்கி சிறப்பாக பணியாற்றினார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு நல்லதான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இதற்கான இடம் வழங்கி மாணவர்களையும் இந்த அரங்கம் நிறைந்து அமர வைத்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதல்வர் அவர்களுக்கும் எங்களோடு தொடர்ந்து பல செயல்கள், பல நிகழ்ச்சிகள், இந்த 2 வருஷமாக நான் திருப்பூர் வந்ததுலேருந்து அவங்களும் என் கூடவே இருக்காங்க. இந்திரா சுந்தரம் மேடம், இந்திரா சுந்தரம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எங்கள் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. தென் மேடம் அபிநயா, கிருத்திகா தேவி, எங்களோட ஒன் ஸ்டாப் சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் திருமதி மலர், ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் குமரன் காலேஜ் who are the participants and we are the real guests of this day. மற்றும் அரங்கத்தில் உள்ள அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். ஸோ அதனால தான் நாங்கள் எங்கே சூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு எங்களுக்கு
குமரன் காலேஜ் தான் ஞாபகம் வந்துச்சு. பிகாஸ் இது வந்து ஒன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் விச் ஷோஸ் த எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் இல்லையா. மேடம்கிட்ட கேட்ட அவங்க பிரின்சிபல் மேடம்கிட்ட எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு, கிட்டத்தட்ட 2500 பேர் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் டு செலிப்ரேட் திஸ் அக்கேஷன். அதனால தான் நம்ம இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம். வை வி ஆர் செலிப்ரேட்டிங் அ கேர்ள் சைல்ட் டே? எதனால ஒரு இன்றைய தினம் வந்து ஏன் பெண்களுக்கான ஒரு தினமாக கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ் ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? எதெல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆகுதோ, எதெல்லாம் வந்து ஒரு அதிக அக்கறை தேவைப்படுதோ, அதிக கவனம் தேவைப்படுதோ, அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆண்டோர்களும் பெரியவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டே ஃபிக்ஸ் பண்ணி அந்த டே வந்து அது அவங்க ஞாபகமாக நம்ம செலிப்ரேட் பண்ணணும். வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே இருக்கா, வேர்ல்டு டூரிசம் டே இருக்கா, வேர்ல்டு வாட்டர் டே இருக்கா? எதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு டேஸ் இது பண்ணுறாங்க? ஸோ தே வாண்ட் டு ஷோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் டொமைன். என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம வந்து ஸ்டில் வி ஆர் இன் த ஃபேஸ் தட் வேர் வி நீட் சம் ரெக்கக்னிஷன். இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணினாதான் நம்மளுக்கான ஒரு நிலை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த கேர்ள் சைல்டுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கம்பேர் டு ஒரு டெக்கேட் 2 டெக்கேடுக்கு முன்னாடி இல்லை ஒரு அம்மாக்கள் காலத்துலலாம் கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தா நவ் ஐ திங்க் வி ஆர் என்ஜாயிங் ஈக்குவல் ரைட்ஸ். கேன் யூ அக்ரி? இருக்கா? இல்லைன்னா நம்மளாம் வந்து நீங்கள் உட்காந்துருக்க முடியாது. நாங்கள் வந்து இப்படி இவங்க இவ்வளோ பேர் எல்லாருமே விமன் நான் பார்த்தீங்களா இன்னைக்கு. அதை வந்து நல்லதுன்னு சொல்லதா இல்லை ஆப்போசிட்டாக சொல்லதான்னு தெரியல. பிகாஸ் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு பெண்கள் இருக்கும். பெண்கள் வந்து வி ரெக்வஸ்ட் சொல்றது வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் ஈக்குவல் ரைட்ஸ் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம பெண்களுக்கான எல்லா உரிமையுமே நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் வி ஆர் என்ஜாயிங் த ரைட்ஸ். இப்போ நான் இன்னைக்கு பேச வந்தது அதை பற்றி இல்லை. நான் எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் மங்கையார் பிறக்கிறதுக்கு வந்து மாதவம் செஞ்சிருக்கணும். கண்டிப்பாக மாதவம் செஞ்சதுனால தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அண்ட் இன்னொரு பெரியதுன்னா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எஜுகேஷன். மேக்ஸிமம் ஒரு ஸ்கூல் முடிஞ்ச உடனே ட்ராப் அவுட் ஆகி வீட்டில் இருக்க குழந்தைங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. பேசிக் எஜுகேஷன், பிரைமரி எஜுகேஷன் கூட கிடைக்காம இருக்கிற குழந்தைகள் இருக்காங்க. மிடில் ஸ்கூலோட வெளியில் போகிற குழந்தைகள் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி ஒரு டிகிரி முடிச்சு இப்போலாம் யாருமே டிகிரியோட ஸ்டாப் பண்ணிக்கிறது கிடையாது. கண்டிப்பாக யூ ஹேவ் த மோட்டிவேஷன் ஆஃப் டூயிங் யுவர் ஹையர் ஸ்டடிஸ் ஆல்சோ இல்லையா. அதனால அந்த மாதிரியான ஒரு நிறைய வி ஆர் ஸோ மச் ஃபார்ச்சுனேட். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சுதான் இருக்குது. ஸோ அதனால மறுபடியும் வந்து நீங்கள் எல்லாம் படிங்க அதை வந்து ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் த நீட் ஆஃப் திஸ் அவர். இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா இவ்வளோ உரிமைகள் கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? ஹவு வைஸ்லி வி ஆர் யூஸிங் த ரைட்ஸ் வி காட், த ஃப்ரீடம் வி காட். அதுதான் வந்து இப்போதைக்கு வாட் ஐ ஃபீல் ஐ ஷுட் டாக் அபவுட் தட். இப்போ இன்னத்த தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜெனரேஷன், அவர் ஜெனரேஷன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் வச்சு இந்த டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து டிஜிட்டல் ஜெனரேஷன். ஸோ எல்லாத்துக்குமே வி ஹேவ் ஆல் த ஆக்சஸ் டு ஆல் த சோஷியல் மீடியா, ஆல் த டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் ரைட். எல்லாத்துக்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்கா, எல்லாத்துக்கிட்டையும் லேப்டாப் இருக்கா. அப்போ இதை எல்லாமே நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகுது? இதை வச்சு நம்ம வி கேன் யூஸ் இட் ஃபார் போத் ஆர் குட் அண்ட் ஆர் பேட் ரைட். இப்போ நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே அந்த விஸ்டம் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது. விமனுக்கான ரைட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அண்ட் அவர் டிபார்ட்மெண்ட் இஸ் டீலிங் வித் ஆல் த ரைட்ஸ் ஃபார் விமன். நிறைய டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் ஆகட்டும், சைல்ட் மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் ஆகட்டும், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், இதெல்லாமே வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் வந்து டீல் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஆஸ் அன் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் டீலிங் ஆல் தீஸ் கேசஸ், இப்போ அந்த ரைட்ஸ் நம்மளுக்கு கொடுத்த ரைட்ஸ், நம்மளுக்கான லாஸ் எப்படி யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது வந்து ஐ எம் வெல் அவேர் ஆஃப் இட். இப்போ மற்றவங்க எல்லாமே விட எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஓரியன்டேஷன் இருக்குது இந்த லாஸ் பற்றி, இதுக்கான விக்டிம்ஸ் பற்றி, இதுக்கு வந்து எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி. இப்போது நம்மளுக்கு இவ்வளோ சோஷியல் மீடியா இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து வி கேன் இம்ப்ரூவ் அவர் நாலேஜ். அதை அந்த நாலேஜை யூஸ் பண்ணி வி கேன் யூஸ் இட் ஃபார் அவர் டெவலப்மெண்ட். ஆர் என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கான புள்ளியை நம்மளே தோண்டிக்கலாம். அப்படி தானே? கரெக்டாக? 2 எக்ஸ்ட்ரீமுமே வி கேன் டூ. அப்போ அதனால வந்து எந்த நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடமை நம்ம எந்த சாய்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெயினானது. அதே மாதிரி ஐ வாஸ் டெல்லிங் அபவுட் சோ மெனி ஆக்ட்ஸ். இப்போ இந்த சட்டங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான எல்லா சட்டங்களுமே கவர்மெண்ட்ல வந்து சட்டங்கள் இருக்குது, நிறைய திட்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த சட்டத்தை நம்ம எப்படி எவ்வளோ வைஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஜெனியூனாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இப்போதைக்கு நீடு. இப்போ வி ஆர் ரிசீவிங் ஸோ மச் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆன் டவுரி,
இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வரும். ஆனால் என்கொயரி பண்ணி பார்க்கும் பொழுது 90% வந்து ஃபேக் கம்ப்ளைண்ட், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஈகோ ஆர் வேறு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்ல so much of fake complaints. இப்போ இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ ஹேவ் த ஹேபிட் ஆஃப் வாட்சிங் நியூஸில் இப்போ பார்ப்பீங்க டெய்லி என்னென்ன மாதிரியான கேஸ் வருதுன்னா ரெண்டு வகையிலுமே வரும். ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு பையனால் பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணியிருப்பான். அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் வந்து ஃபேமிலி கொடுமை தாங்கலை, என் ஒய்ஃப் கொடுமை தாங்கலைன்னு சூசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சொசைட்டி எப்படி இருக்குது, ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையுமே இருக்குது. இப்போ இந்த மாதிரி லாஸ் வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணாதப்ப என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் இந்த லாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. இப்போ பொய்யா இவங்க யூஸ் பண்ணுறாங்க, இந்த பொய்யா யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும், கொஞ்சம் நான் ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வரும்பொழுது உண்மையிலுமே யார் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ, யார் உண்மைக்குமே டவுரி ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகிறாங்களோ அவங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஸோ நம்ம இந்த ஜெனரேஷன் வந்து எப்படின்னா அண்ட் மோரோவர் ஐ வாண்ட் டு சே எவ்வளோ பேர் இப்போ நம்மளுக்கு வர கேசஸ்லாம் யார்கிட்ட இருந்து அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் த ஏஜ் குரூப் ஆஃப் ஒரு 20 to 30 வச்சுக்கோங்களேன். இந்த ஏஜ் குரூப்பில் தான் we are getting so much of complaints. இந்த கம்ப்ளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா படித்த பொண்ணுங்க தான் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக சொல்லுவாங்க, டவுரி கேஸில் போடுங்க மேடம், எனக்கு டவுரியில் தான் போடணும், ஏன்னா அப்போ தான் 7 வருஷத்துக்கு வெளியில் வர முடியாது. அது தட் இஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் மேரேஜ் இல்லையா. தப்பு நடந்ததுன்னா ஐ திங்க் யூ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு கோ ஃபார் யுவர் ஜஸ்டிஸ். ஆனால் தப்பு நடக்காத இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து ஐ திங்க் இட் ஷுட் பி ப்ரிவெண்டட் அட் திஸ் ஸ்டேஜ். அதனால தான் நான் இதை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன். புரியுதா? இது வந்து உங்களுக்கு இப்போ யூ மே திங்க் இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுமானா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆஃப்டர் யுவர் எஜுகேஷன் நம்மளுக்கு என்னென்ன யூஸ் ஆகும்னா எஜுகேஷனுங்கிறது ஐ திங்க் வி கேன் ஏர்ன், அவ்வளோதான். மேக்ஸிமம் நீங்கள் என்ன எஜுகேஷன் படிங்க ஹையஸ்ட் பாசிபிலிட்டி அதை வச்சு என்ன நம்ம பண்ண முடியும், வி கேன் ஏர்ன் அண்ட் வி கேன் சஸ்டெயின் அவர் லைஃப், அவ்வளோதான். பட் நம்மளுக்கு மாரல் வேல்யூஸ் வந்து அதுதான் நம்மளோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எஜுகேஷனுங்கிறது வந்து இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாத்துக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்குலாம் கிடச்சிருக்கு. அதை நல்லபடியாக படித்து காலேஜுக்கும் சரி உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் சரி சொசைட்டிக்கும் சரி வந்து அது ஒரு பயனுள்ள விஷயமா நீங்கள் மாற்றணும். ஸோ நான் நார்மலாக ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வீட்டில் ஒரு ஆண் வந்து படித்தா அந்த ஆணுக்கு மட்டும்தான் அது வந்து யூஸ் ஆகும். அதே ஒரு பெண் படித்தா அந்த என்டையர் ஃபேமிலி அவரோட தலைமுறையே வந்து மாறிடும். இதுதான் வந்து ஒரு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்கள் எல்லாம். அதனால் இப்போ வர யங்கர் ஜென்ரேஷன் இன்னும் ஒரு நல்ல விஸ்டம் வேணும். அவங்களுடைய ரைட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அவங்களுக்கான ஆக்சஸ் இப்போ இவ்வளோ சோஷியல் மீடியா ஆக்சஸ் இருக்குது, வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இவ்வளோ இருக்குது. இதை வந்து வைஸாக யூஸ் பண்ணி இதெல்லாம் உங்களுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு டெவலப்மெண்ட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அண்டு அதே மாதிரி இன்னும் நிறைய ஃபீல்டில் வாங்க, நிறைய ஃபீல்டை யூ கேன் சூஸ் ஸோ மெனி ஃபீல்ட்ஸ். இப்போ என்னை பற்றி அவ்வளோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற அளவுக்கு ஐ எம் நாட் வர்த்தி ஆக்சுவலி. ஒவ்வொரு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறையா இருக்குது. அதனால் அதை வந்து இப்போ நீங்கள் படிக்கும் பொழுதே அதுக்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கணும். டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம் அப்படிங்கிறது அந்த மெஜாரிட்டி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு கிராஜுவேஷன் இருந்தால் போதும். தே டோன்ட் ஆஸ்க் ஃபார் பிஹெச்டி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு கிராஜுவேஷன் முடிக்கவே நீங்கள் வந்து யூ ஸ்டார்ட் ஸ்டடிங் ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. அப்போ முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் யூ கெட் அ ஜாப் தென் யூ கேன் ட்ரை ஃபார் ஸோ மெனி அதர் ஜாப்ஸ் ஆல்சோ. அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் யூஸ் இட் ஃபார் யுவர் பெட்டர்மெண்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. விளங்கும் எமது முதல்வர் திருமதி முனைவர் ரேச்சல் நான்சி பிலிப் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அண்ட் இந்த சர்வதேச பெண் குழந்தைகள் தின விழாவில் பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். My special thanks to all the guests on the dais and all the guests off the dais. The Madam Indra Sundaram வந்து ஏற்கனவே நம்முடைய கல்லூரியில் she has been associated and I'm happy that Madam has chosen our college again for the next time. And on behalf of the management, on behalf of all of you, and on my own behalf, I welcome all the dignitaries on the dais. It's a privilege to be here and it's you this morning. பெண்கள் தான் கண்கள்னு சொல்லுவாங்க. ஸோ மேடம் நல்லா சொன்னாங்க, we have so many opportunities and it is up to you to use it in the right sense. So
எங்கள் கல்லூரியில் we never used to permit mobile phones, but now mobile phone is the order of the day. ஏன்னா அது classes அதில் தான் they are attending classes on mobile phones. So I think our students should be very very happy about it. ஸோ ஏன்னா நாங்கள் மொபைல் ரேடு என்னென்னமோலாம் பண்ணுவோம், அப்போல்லாம் பண்ணின ஒரு காலம். But now time has changed. But as Madam said, you should use it in the right sense, is what I also would like to reiterate. அதாவது நமக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸ் வந்து நம்மளை நம்பி தான் அனுப்புகிறாங்க இல்லையா, with a lot of expectations. என் பிள்ளை அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும். பட் ஒன்ஸ் we come here and get into a group, அது நல்ல குரூப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு தப்பு செய்கிற கேங்காக இருந்தால் we forget our parents, we forget why we have come here, we start indulging in everything. அதாவது மற்றவங்கள மாதிரி நம்ம இருக்கணும். வீட்டில் இருக்குதோ இல்லையோ பேரண்ட்ஸ் நம்மளுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இருக்குதா இல்லையா அதெல்லாம் we forget. And we start dealing with our friends here. அவங்கள மாதிரி பண்ணணும், அவங்க செய்கிறதெல்லாம் நம்மளும் பண்ணோம். So things like that should be avoided. As Madam said, you should use your sense. You should always think of your parents. You should be faithful to them. So life வந்து I don't want to talk so much. ஏன்னா நம்ம மேடம் அபிநயா இருக்காங்க. So she will talk to you about it. ஒரு ஜார் மாதிரி, நம்ம ஜார் இருக்கு இல்லையா, ஒரு கண்ணாடி பாட்டில்னு வச்சுக்கோங்களேன். There was a professor who was telling his class, அவர் இப்படி தான் சொல்லி தந்தார். So what you fill inside the jar, you have to be very choosy. அப்போ அவர் முதல் என்னென்னா பெரிய பெரிய கல், பெரிய பெரிய ராக்ஸ் உள்ளே போட்டாராம். போட்டு ஒரு ஜாரை ஒரு ஆட்டினோடனே ஜார் ஃபுல்லாகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணாரா, he poured sand inside. சாண்ட் போய் அந்த கல்லுக்கு இடையில இருக்கிற கேப்பில் உள்ளே போய் உட்காந்துக்குச்சு. Then he just gave a shake to it, the sand got settled. Then he poured water on top of it. The water also went inside. So this is how he demonstrated you have to be choosy how you take things into life. இப்போ அந்த கல்லை போடுறதுக்கு பதிலாக முதல் மணலை உள்ளே போட்டால் என்ன ஆகும், மணலே ஃபில் பண்ணிடும். அதுக்கு மேலே அந்த கல் போடுறதுக்கு இடம் இருக்காது, தண்ணி ஊற்றுறதுக்கும் இடம் இருக்காது. ஸோ ப்ரையாரிட்டிஸ் இன் லைஃப், யூ ஷுட் பி வெரி சூஸி அபவுட் த ப்ரையாரிட்டிஸ் இன் லைஃப். வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஷுட் பி கிவன் டியூ இம்பார்ட்டன்ஸ் இன் லைஃப் இஸ் வாட் ஐட் லைக் டு டெல் யூ திஸ் மார்னிங். ஸோ என்னுடைய நன்றியை மேடம் இந்திரா சுந்தரம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மிடையே வந்திருக்கிறதான முன்னிலை வகிக்கும் மக்கள் சந்தோஷ் அவர்களையும் நான் வரவேற்கிறேன், அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன். And Madam Ambika gave us a very very good talk of what you ought to, how you ought to use your rights. நான் அவர்களுக்கும் நன்றியாக இருக்கிறேன். I am happy that Madam Abhinaya is here. I think before the lockdown you were here once, yeah. And I was wishing that we have another session, and I'm happy she's here today with us. And Madam Kirtiga Devi is here with us. I'm happy she's here today. And we also have Mr. Tamil Kavalen who's going to propose the vote of thanks. I am happy that we could arrange this function. In fact, அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது வந்து rally. அந்த ரேலிக்கு தான் we were struggling because parents would not give permission for students to go for the rally. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 1, 2, 3. So I was really worried, how are we going to conduct the rally here? But ஆனால் கரெக்ட் டைமுக்கு வந்து அதை மாற்றி இப்படி ஒரு டாக் அரேஞ்ச் பண்ணதுக்கு I'm really very happy. And we wish to have many more ventures with Indra Sundaram Trust. And I'm happy that இந்த மாவட்ட சமூக நல துறையும் நம்மளோட இணைஞ்சு இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய செய்யலாம் மேம். So we will really be very happy to have you here on the campus. So I'll not waste my time talking when Ms. Abhinaya is here to talk to you. So all the best and thank you.
செயலில் நன்மையும் என்றும் புன்னகையுடன் திகழும் திருமதி அபிநயா ஜெகதீஷ் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி அம்பிகா மேடம் அவர்களுக்கும் இந்திரா சுந்தரம் அக்கா அவர்களுக்கும் ரித்திகா மேடம் அண்ட் ரொம்ப ஒரு ஸ்வீட்டஸ்ட் பிரின்சி அவர்களுக்கும் மேடம் மதர் அவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையாம். அதற்கு எக்ஸாம்பிள்லாம் எங்கே தான் பியூட்டிஃபுல் சோல்ஸ். அதுவும் அம்பிகா மேடம் 450 குழந்தை திருமணங்களை நிறுத்திட்டாங்கன்னா அவங்க தன்னடக்கத்தோடு சொல்கிறாங்க, நான் ஒன்றும் பெருசாக பண்ணலைன்னு. பியூட்டிஃபுல் தேயா தே ஹார்ட். அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இட்ஸ் கிரேட் திங் ஆக்சுவலி. அண்ட் இந்திராக்கா ஒரு பெரிய திருப்பூரில் பேர் சொல்லக்கூடிய பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்த மருமக. அண்ட் டவுன் டு எர்த் உங்ககிட்ட இருந்தது நான் டெய்லி லேர்ன் பண்ணிக்கிற விஷயம். அந்த சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தில் நம்ம என்ன கற்றுக்கணும், இவங்ககிட்ட இருக்கிற அந்த குவாலிட்டிஸை கற்றுக்கும் போது, தலைமை பண்பை எடுத்துக்கும் போது இந்த மாதிரி குவாலிட்டிஸை அப்சர்வ் பண்ணுறது. நிறைய ஃபிலாசபி எங்கெங்கேயோ படித்தவங்களெல்லாம் இல்லை, கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கள அவங்கக்கிட்ட இருக்கிற என்ன ப்ளஸ்ன்னு பார்த்து கற்றுக்கிட்டோம்னா அதுதான் நம்மளுடைய சக்ஸஸ். டு யூ அக்ரி வித் மீ கைஸ்? And Kritika Akka is one of the strongest lady I know. ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ், ஆனால் எப்பயுமே அந்த புன்னகையோட அந்த பாசிட்டிவிட்டியை மட்டுமே வெளிப்படுத்துகிற ஒரு பர்சன். அண்ட் ரேச்சல் மேம், அவங்க இருக்கிற இடத்துக்கு அவங்க ரொம்ப ஹம்பிள். எப்போ கேட்டாலும் 3 years பேக் அண்ட் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேக்கு நான் ஒரு ரேலி நடந்தேன். அண்ட் யூ சப்போர்ட்டட் மீ மேம். அதே ஒரு தன்மை, அதே ஒரு சாஃப்ட்னஸ்ஸு, இட்ஸ் அ கிரேட் திங் இல்லை? அப்போ தலைமை பண்பு இருக்கும்போது ஆக்ரோஷமாக நான் அப்படின்னு அவங்க இருந்ததே இல்லை. ஷி பி ஆல்வேஸ் வெரி ப்ளீஸிங். அந்த கைண்ட்னஸ் ஃபார்மர், தட் மேக்ஸ் சென்ஸ். அந்த கம்ஃபர்ட் ஜோன், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு இதெல்லாம் தான் முக்கியத்துவம். என்ன மேம் சர்வதேச பெண் குழந்தைகள் இதெல்லாம் பேசுகிறீங்க. ஸோ பெண் குழந்தைகள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், எப்படி இருக்கணும், இங்கேருந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். ரைட்? அண்ட் மலை மேம் வந்ததுலேருந்து ஒரு சுறுசுறுப்பாக ஒரு அவங்க ஆர்கனைஸ் பண்ண அவங்க தெரியாது. பட் ஷீ இஸ் வெரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, எந்தூசியாஸ்டிக்காக. எவ்வளவோ எல்லாரும் ஃபேமிலியில் இருக்காங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து அவங்க பிரதிபலிக்கிறது, யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது. இட்ஸ் அ கிரேட் திங் இல்லை? அதுக்கெல்லாம் நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் எவ்வளோ ஒரு எப்பயுமே நம்ம லேர்னிங்கில் இருக்கணும், லிசனிங்கில் இருக்கணும். எல்லாருக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ஸை அப்சர்வ் பண்ணணும். ரைட்டுங்களா? அது ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு அதுதான் உங்களை மேம்படுத்தும். மேடம் சொன்ன மாதிரி எஜுகேஷனுங்கிறது ஒரு சம்பாதிக்க உதவும், அது ஒரு ட்ரம்ப் கார்டை ஒழிய மாரல் வேல்யூஸ் அதுதான் நம்மளை மேம்படுத்தும். எவ்வளவோ தடைக்கற்கள் வரலாம். நீங்கள் இந்த காலத்து குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரீசன் சொல்கிறீங்க, எல்லாத்துக்குமே காரணம் சொல்கிறீங்க. உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் என்னென்னா, மேடம் பேரண்ட்ஸ் எங்கள் அம்மா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் தான் உங்களை தடை. பசங்களாம் இதை பெருசாக சொல்லி நான் பார்த்ததில்லை. பொம்பளை பிள்ளைங்க தான் எங்கள் அம்மா கண்டாலே டார்ச்சராக இருக்கும் மேடம், இவங்களால தான் அப்படின்னீங்க. எல்லா நேரமும் எல்லாரும் ஒருத்தர் ஏதோ ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. At the age of 19 I got married. எஸ், சீக்கிரம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா விடாமல் படித்தேன். அந்த 4 டிகிரி படித்து முடிச்சுட்டு தான் இருக்கிறேன், இன்னும் படிக்கணும். ஸோ வாழ்க்கையில் எதுவுமே தடை இல்லை, எதுவுமே தடையில்லை. I lost my 4 babies and after that I got son. எதையுமே தடையாக நினைக்காம தடை அதை உடை, இதை வச்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியா, அந்த சினிமா இதெல்லாம் என்ன பண்ணுது, மரத்தை சுற்றி லவ் பண்ணுறதோ, அந்த லவ் பாட்டை போட்டுக்கிட்டு அடாடாடாடா என்ன ஆல்பம் சாங் கேட்குது, என்ன ஒரு ஜாலி வாழ்க்கை அதில் இல்லை கண்ணா. சீரியஸாக சொல்கிறேன், இந்த வயசில் எங்களெல்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள் இப்படி இண்டிவிஜுவலாக, பட் வி ஹேவ் ஃபேமிலி, நாங்கள் அதை கேர் பண்ணிக்கிறோம். பட் பொசசிவாக அந்த ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஒரு அட்ராக்ஷனோடு இருந்தீங்க, அதுலேயே வாழ்க்கை போயிடும். உங்கள் எனர்ஜி எல்லாம் அதில் போயிடுமா போயிடாதா, போவாதா? அட சொல்லுங்க, நான் மாஸ்க் தான் போட்டிருக்கீங்களே, ஆமாம் அப்படியே ஆமான்னு ஃபுல்லாக சொல்லுங்கள். இது மேடம் கேட்க மாட்டாங்க யாரும். இப்போ மாஸ்க் போடுறது எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தீங்களா? நம்ம என்ன கமெண்ட் அடிக்கிறோம், யார் பேசுகிறா? ஸோ எதையுமே நம்ம ஒரு ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு நெகட்டிவாக பார்க்குற தன்மையை இன்றைக்கி சோஷியல் மீடியா வளர்த்தி விட்டுருக்கு.
ஏன்னா எல்லாத்துக்கும் கருத்து போட்டால் தான் நம்ம ஃபாலோவர்ஸ் கூடுவாங்க. கரெக்டு தானே? ஆமாம். எல்லாத்தையுமே நெகட்டிவாக பார்க்குற தன்மையை இன்னைக்கு நம்மளை அறியாமையே வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. இது நமக்கு நல்லதா? எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவிட்டியை பாருங்க. கொஞ்ச நாள் நம்மளை லூசுன்னு தான் சொல்லுவாங்க, கண்டுக்காதீங்க. எல்லாமே உனக்கு நல்லவங்களாமா, எல்லாமே உனக்கு இதாக பரவாயில்ல. இந்த பாசிட்டிவிட்டியை வளர்த்திக்கோங்க. ரைட்டுங்களா? முக்கியமாக இன்னைக்கு சொல்கிறது வந்து இந்த பெண் குழந்தைகள் தின விழாவில் நம்ம வந்து நான் பெருசு, நான் ரொம்ப டாமினண்ட்டு, ஆண்களோட நான் யாரையும் கீழே தள்ளிட்டு மேலே வருது, அது உங்களை வாழ்க்கைக்கு உதவாது. எல்லாரும் ஈக்குவலே. அவங்களும் ஹியூமன், நம்மளும் ஹியூமன். நம்ம என்ன நம்மளுக்கு இருக்கிற பொட்டன்ஷியலை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா? டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். அது ஒரு உமனாக இருந்தாலும் மென்னாக இருந்தாலும் இல்லை, எல்லாரும் ஒரு இண்டிவிஜுவலாட்டி. இந்த சர்வதேச பெண் குழந்தைகள் தின விழாவில் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற இத்தனை குழந்தைங்க அத்தனை பேரும் ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு ஒரு செல்ஃபியாக நீங்கள் வேணும். புரியுதுங்களா? என்றைக்குமே இந்த இண்டிவிஜுவலாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இல்லை மேம், எங்கள் அம்மாலாம் விட மாட்டாங்க, எங்கள் அப்பாலாம் பிஸ்னஸ் மேன், நானும் ஒரு ஹஸ்பண்டை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி எந்த வீட்டுக்காரர் இருப்பார்னு நினச்சிடாதீங்க. வாழ்க்கை அப்படிப்பட்டது கிடையாது. ரைட்டா? எல்லாரும் சுய தொழிலாத ஒரு வீட்டில் பண்ண, ஒரு ஹோம் மேக்கராக இருந்தால் கூட ஒரு கேக் மேக்கிங் பண்ணலாம். நீங்கள் ஒரு டியூஷன் எடுக்கணும். இன்னைக்கு யூ ப்ராமிஸ் மீ, நான் வந்து என்னோட ஏர்னிங்ஸ், ஆனால் நீங்கள் சுடிதார் சாரீ எடுத்துக்கிறது கூட நீங்கள் யாரும் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட். ரைட்? will you do this? எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பீங்களா? எல்லாரும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போங்க, எஜுகேட் பண்ணிக்கோங்க. படிக்க வேண்டிய வயசில் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்களாம் 2 மணி நேரம் படிக்கிறது, நான் 6 மணி நேரம் படிச்சாகணும். ஏன்னா வீட்டில் குழந்தை, ஹஸ்பண்டு, கமிட்மெண்ட்ஸு. படிக்க வேண்டிய இடத்துல படிச்சுக்கோங்க. சுய தொழில் தொடங்க. வேலைக்கு போகிற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக போய் ஏர்ன் பண்ணணும். யாரும் வீட்டில் அப்புறம் ஒரு சைல்டு பர்த்துங்கிறது நம்மளை என்றைக்குமே நிறுத்தாது. குழந்தை பேர் இதெல்லாம் நம்ம தடைக்கற்கள், இதெல்லாம் நினைக்கிறேன் அந்த வாட்டிக்கு அது நடந்துகிட்டு இருக்கோம். அந்த ப்ராசஸ்க்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங்காக நீங்கள் என்ன சாதிச்சீங்க? இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் அப்படி சாதிச்சுட்டு வந்தவங்க தான். they have a beautiful family, they have beautiful children. எதையுமே அவங்க நிறுத்தலையே. ஆனால் இந்த இந்த ஆல்பம் சாங்கும் பிடிஎஸும் வேறு என்ன கேட்குறீங்க? ஞாபகம் வரல, இருங்க சொல்கிறேன். அதெல்லாம் கேட்டு வாழ்க்கையை வீண் பண்ணிடாதீங்க. சரிங்களா? லவ், செக்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டு தான். எங்களெல்லாம் கேட்டிங்கன்னா அடப்போமா முடியாது, வயசாகிடுச்சு. அப்போ இந்த 10 வருஷத்தை நாங்கள் உங்களை மாதிரி இருக்க ஸ்டேஜில் நாங்கள் வீண் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர முடியாது. யூ அக்ரி வித் மீ கைஸ்? பத்தலை, கேட்கல, ஆன்லைன் கிளாஸில் உட்காந்துட்டு பதில் சொல்கிற மாதிரியே முக்கால்வாசி பேர் சொல்கிறீங்கடா. ரைட். அதே மாதிரி சக பெண்களை மதிக்கும் தன்மை நமக்கு தான் வேணும். ஆண்கள் தான் நம்மளை மதிக்கணும். இந்த சர்வதேச குழந்தைகள் தின விழாவில் நான் கேட்டுக்கிறது, ஆண்களை விட ஒவ்வொருத்தருக்குள்ள இந்த லேடிஸ்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் தான் ஒருத்தர் கீழே தள்ளிடும். நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். மென் கூட ஒரு இடத்துல கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கிறாங்க, நம்ம வந்து இருக்கிறது இல்லை. முதல்ல அதுக்கு ஃபஸ்ட்டு தன்மை, உங்களுடைய பேசிக் குவாலிட்டியை. எப்படி உணவு உண்ணாக்கா நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்க முடியும், இல்லாட்டி டயர்டாக இருப்போம் இல்லையா? சாப்பாடு மாதிரி காசிப், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுதுங்கிற ஒரு குவாலிட்டியை வந்து நிறுத்திடுங்க. முதுகுக்கு பின்னால் பேசுவது, கருத்துக்களை தேவையில்லாமல் வைக்கிறது. ஏன்னா ஒரு நெகட்டிவ் கருத்து அவங்க வாழ்க்கையவே பாதிச்சிடும். பெரிய பெரிய ஃபிலாசபிலாம் நான் சொல்லிக் கொடுக்கல. இந்த பேசிக் காமன்ஸ் ஹியூமன் டீசன்சி இன்னைக்கு இல்லாமல் நிறைய பேர் இருக்கோண்டா. ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுறது ஒரு சோஷியல் மீடியாவில், இல்லை நெகட்டிவ் விஷயங்களை பார்த்து அதுக்கு வியூஸ் ஏற்றாதீங்க. இது எல்லாமே மேக்கிங் சென்ஸ்? ஆமாம் தானே? அதனால தான் இந்த நெகட்டிவ் விஷயங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு அதை நிறைய பேர் இந்த மதன் பப்ஜி மதன் வியூவர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனா அவன் இன்னும் ஃபேம் ஆனால் அதை பற்றி தவறான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சது. அது என்னன்னு கூட நீங்கள் போய் பார்க்காதீங்க. நெருப்பு சூட்டம் போய் கை விட்டுட்டே இருக்கீங்களா? அது ஃபிசிக்கலாக பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியல. மென்டல் ஹெல்த்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது நம்ம பெண்கள், மேடம் சொன்ன மாதிரி ஒரு பெண் படித்தாங்க அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா டோட்டல் ஜென்ரேஷனே மாறிடும். தன் குழந்தைகளை படிக்க வைக்காமல் இருக்கவே மாட்டாங்க. படிக்கணும், வைக்கணும், பண்ணி தான் ஆகணும். ரைட்டா? அப்போ நம்ம எப்படி விஷயங்களை, வாழ்க்கையை நீ எப்படி பார்க்குறியோ வாழ்க்கையும் அப்படி தான் உங்களை பார்க்கும். எதையும் நீங்கள் பார்த்துட்டு செயலாகி போகிறீங்க ஒரு போர்டில் அப்படின்னா அந்த அப்படி தான் நம்மளோட டெஸ்டினேஷன் இருக்கும். யூ அக்ரி வித் மீ? போர் அடிக்கிறேன்னா? ஸோ எந்த மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுக்க
எடுக்கிறீங்க, என்ன மாதிரி விஷயங்களை பார்க்குறீங்க அப்படிங்கிறதுல பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நாமெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பேர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை கிடையாது. அது ஒரு பார்ட். வித்தவுட் ஃபேமிலி நம்ம கிடையாது. ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி. அதையும் பேலன்ஸ் பண்ணணும், இதையும் பேலன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் கற்றுக்கணும். நான் வந்து உமன் எம்பவர்மெண்ட்டு, சமந்தா டிவோர்ஸ் பண்ணிட்டேன், நம்மளும் 10 நாள் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்க ஒரு வயலும் உங்களுக்கு இருக்க மாட்டான். சீரியஸ்லி ஐம் டெல்லிங். பிடிக்கலன்னா அந்த சகிப்புத்தன்மைங்கிறதே இன்னைக்கு இருக்க பெண் குழந்தைங்களுக்கு இல்லை. நாங்கள் எல்லாம் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் சஸ்டெயின் பண்ணி வச்சுக்க மாட்டோம் இல்லைங்களா? எல்லாரும் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கும். பொறுமைக்கு முன்னாடி சகிப்புத்தன்மை வேணும். அவன் எப்படி சொல்லலாம், ஆமாண்டி அவளுக்கு வேலையே இல்லை, நீங்கள் இங்கேருந்தே விடுறீங்க. அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களா உடனே எக்ஸாஸ்ட் ஆகுறது. எனக்கு இப்படியே தான் என் லைஃபே போச்சு. என்ன லைஃப் போச்சு? ஒரு வெளியே போய் 100 ரூபாய் ஏர்ன் பண்ணி பாருங்க எவ்வளோ கஷ்டம். டோன்ட் மேக் ஒரு ஹார்ஷான வேர்ட்ஸை யாருக்கும் கொடுத்துடாதீங்க. புரியுதா கண்ணா? ஸோ இந்த வயசில் இந்த சர்வதேச பெண் குழந்தைகள் தின விழாவில் ஒவ்வொருத்தரும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. நான் இண்டிவிஜுவலாக இருப்பேன், நான் ஏர்ன் பண்ணுவேன், அரவணைச்சு செல்றதுதான் என்னுடைய தன்மை. பெண்களுக்கே உரித்தானது என்ன தெரியுமா? தாய்மை. அது எல்லார்கிட்டையும் இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு நான் அப்படின்னு சொல்லும்போது உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லும்போது தான் ஒட்டும். அரவணைச்சு செல்ற தன்மை பேசிக்காகவே நம்மளுக்கு உண்டு. இமோஷனலாக இருங்க, எம்பத்தட்டிக்காக இருங்க. எம்பத்தட்டிக்னா என்ன? அடுத்தவங்க கஷ்டம் தான் அடுத்தவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறது. டோன்ட் மேக் சிம்பத்தி. அது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையே இல்லை. நான் பாவம்ல, அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா டாக்குமெண்ட் சர்டைன்ங்கிறதுல பிரெயின்லெஸ் இருக்கும். ஆமாடி எனக்கு கஷ்டம். என்ன கஷ்டம்? அம்மா திட்டாங்க, பாய் ஃப்ரெண்ட் லாஸ்ட் சீன் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணல, அவன் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். என்ன பிரச்சனை? என் பெஸ்டி என் பெஸ்டி பேசலை, அவன் என்னை விட்டுட்டான். என்னடா 10 வருஷம் கழிச்சு அந்த பெஸ்டி எங்கடா இருப்பா? ஒரு வயலும் வரமாட்டான். ஒழுங்காக அவன் படிக்கிறீங்க, தட்டுறோம் தூக்குறோம், ரைட்டா? எல்லாரும் இண்டிவிஜுவலாக இருக்கிறீங்க, பவர்ஃபுல் உமனாக அங்கங்கே போய் எங்கே செட்டில் ஆகிறீங்களோ அங்கங்கே இருங்க. அண்ட் ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு இருக்கிற அந்த வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா நான் இருப்பேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம இந்தியன் கல்ச்சரே வந்து ஒரு அரவணைச்சு ஃபேமிலி செட்டப்பில் இருக்கிறது தான். அது சரியாக வரலன்னா அடுத்தது நான் பார்த்துக்கலாம், அதை பற்றி நான் சொல்லலை, எல்லாம் இருக்குதான் ஆகணும்னு சொல்லலை. பட் இருக்கும்போது நம்ம தப்பு செஞ்சு அதை கெடுத்துடக்கூடாது. ரைட்டுங்களா? மேடம் சொன்ன மாதிரி டவுரி ஹராஸ்மெண்ட் ஃபேக் கேசஸ் தான் அத்தனையும் முக்கால்வாசி பதிவாகுங்கிறாங்க. அப்போ அந்த ஆட்டிடியூட், அந்த சகிப்புத்தன்மை இல்லாதான் காரணம். மேக் சென்ஸ். ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஒரு முன்ன பின்ன யாராவது இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இழுத்துக்கிட்டே 10-15 வருஷம் செயல் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் தன்னால் போட்டு போயிடும், ஷிப்பு போயிடும். ரைட்டுங்களா? சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கோங்க, புறம் பேசுதல் நிறுத்துங்க. நீங்கள் அடுத்தவனை பார்க்கறத நிறுத்திங்கன்னா அப்புறம் உங்கள் தட்டில் என்ன இருக்குங்கிறது அப்போ தான் தெரியும். உங்களை உள்நோக்கி பாருங்க, உங்கள் திறமைகள் என்னன்னு கண்டுபிடிங்க. கம் வித் பியூட்டிஃபுல் கலர்ஸ். ரைட்டா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களும் நினச்சிக்கணும், நான் வந்து ஒரு 21 இயர்ஸ் ஆச்சு, சுயமாக சம்பாதிக்கிறேன், சுயமாக பண்ணணும். அது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்குல்ல, என்ன இப்போ படித்து வேலைக்கு போகிறோம், ரொம்ப சந்தோஷம். வேலைக்கு போக முடியாது, எல்லாரும் போக முடியாது. வீட்டில் ஒரு ஹோம் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஏன்னா அப்புறம் நம்ம குழந்தைங்களே நம்மளை மதிப்பாங்க. பண்ணிக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, பி ஹாப்பி, ஸ்டே ஹாப்பி. ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபிட்னஸில் ஆரோக்கியம் செலுத்துங்க. லவ் அண்ட் செக்ஸ், அதுக்கு ஏஜ் இருக்குது. திஸ் இஸ் நாட் அ கரெக்ட் ஏஜ். பாருங்கள், ரசிங்க, ரசிக்கிறதும் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணி வாழுங்க. உங்களுக்கு எல்லா உமன்ஸுக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம 4 பேர், அதுதான் தான் ரியாலிட்டி. சரிங்களா? ரியல் வேர்ல்டில் இந்த ஹீரோயின்ஸ் மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க. பட் அவங்களும் வெளியே வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் சினிமா அந்த ஒரு 3 மணி நேரம் ட்ராமாவை பார்த்துட்டு நம்பிடாதீங்க வாழ்க்கை. ரைட்டா? ஓகே. எப்பயுமே ஒரு ஹானஸ்டியை வச்சுக்கோங்க. நேர்மை தான் உங்களை கொண்டு போய் செலுத்தும். பொய் பேசக்கூடாது. இன்னைக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் மேம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னா, எல்லா வீட்டில் எல்லா சாமானும் எல்லாமே இருக்கும். நீ பிரியாணி செய்கிறோம்னா எல்லாத்தையும் எடுத்து நம்ம பண்ணுவோம் இல்லையா? எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும். நம்ம தொட்டு அதை என்ஹான்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த குவாலிட்டி வெளிப்படுத்தும். இப்போ இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன், 2 நாளைக்கு இந்த தாக்கம் இருக்கும், அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. ரைட்டா? எல்லாரும் பவர்ஃபுல் உமன்ஸாக இருக்கிறீங்க. ரைட்? அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். நிறைய நேரம் எடுத்துகிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். இன்னொரு செஷனில் நிறைய பேசுவோம்.
சரிங்களா? ஸோ லவ் அண்ட் செக்ஸ் அந்த ஆல்பம் சாங்ஸ் மற்ற ஒருத்தர் அவன் பார்க்காதவனையும் பார்க்க வைக்கிற திறமை இதெல்லாம் நம்மளுக்கு இந்த ஏஜில் ஜெனரேட் ஆகும். அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்லை இன்னொருத்தரோட பார்த்தா ஆமாம்ல அப்படின்னு சொல்லி தப்பாக பேசி நல்லதாக பேசி ரெண்டையும் கிளப்பி விட்றாதீங்க. அவங்க வாழ்க்கை வீணாக போகுது. ரைட்டா? வயல என்ன உங்களுக்கு படிக்கிறீங்க, ஃபேமிலி அரவணைச்சு செல்றீங்க. அப்புறம் இங்கே இருக்கிற பெண் குழந்தைகள் அம்மா அப்பாவுக்கு சண்டை இருக்காமே முக்கால்வாசி நீங்களே தான் இருப்பீங்க. இப்போ நான் 2 வருஷம் ஆன்லைன் கிளாஸில் பார்த்தேன். ஆமாவா இல்லையா? கொஞ்சம் பேர் தலையாட்டுறீங்க. பண்ணாதீங்க. வீட்டில் அமைதியாக இருங்க. அம்மா தான் மெனப்போஸ் வயசில் இருப்பாங்க. டேக் கேர், லவ் ஹர். ஓகே, நிறைய பேசுவோம் இன்னொரு செஷனில். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ஸோ மச் டைம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஒன்ஸ் அகைன் எல்லா கெஸ்ட்டுக்கும். இங்கேருந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டியை எழுதி தரீங்க ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட. என்னென்ன அப்சர்வ் பண்ணீங்க ஜேர்னல் பண்ணி எனக்கு கொடுக்குறீங்க. வாழ்க்கையில எல்லாத்தையும் இனிமேல் பாசிட்டிவாகவே பார்க்குறீங்க. நோ நெகட்டிவிட்டி. ஓகே, ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் அந்த மாதிரி தான் கற்றுக்கணும். நான் வந்து உமன் எம்பவர்மெண்ட்டு சமந்தா டிவோர்ஸ் பண்ணிட்டேன். நம்மளும் 10 நாள் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்க ஒரு வயல உங்களுக்கு இருக்க மாட்டான். சீரியஸ்லி ஐம் டெல்லிங். பிடிக்கலன்னா அந்த சகிப்புத்தன்மைங்கிறதே இன்னைக்கு இருக்க பெண் குழந்தைங்களுக்கு இல்லை. நாங்கள் எல்லாம் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் சஸ்டெயின் பண்ணி வச்சுக்க மாட்டோம் இல்லைங்களா? எல்லாரும் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கும். பொறுமைக்கு முன்னாடி சகிப்புத்தன்மை வேணும். அவன் எப்படி சொல்லலாம், ஆமாண்டி அவனுக்கு வேலையே இல்லை, நீங்கள் இங்கேருந்தே விடுறீங்க. அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களா உடனே எக்ஸாஸ்ட் ஆகுறது. எனக்கு இப்படியே தான் என் லைஃபே போச்சு. என்ன லைஃப் போச்சு? ஒரு வெளியே போய் 100 ரூபாய் ஏர்ன் பண்ணி பாருங்க எவ்வளோ கஷ்டம். டோன்ட் மேக் ஒரு ஹார்ஷான வேர்ட்ஸை யாருக்கும் கொடுத்துடாதீங்க. புரியுதா கண்ணா? ஸோ இந்த வயசில் இந்த சர்வதேச பெண் குழந்தைகள் தின விழாவில் ஒவ்வொருத்தரும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. நான் இண்டிவிஜுவலாக இருப்பேன், நான் ஏர்ன் பண்ணுவேன், அரவணைச்சு செல்றதுதான் என்னுடைய தன்மை. பெண்களுக்கே உரித்தாத இந்த வேலை தெரியுமா? தாய்மை. அது எல்லார்கிட்டையும் இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு நான் அப்படின்னு சொல்லும்போது உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லும்போது தான் ஒட்டும். அரவணைச்சு செல்ற தன்மை பேசிக்காகவே நம்மளுக்கு உண்டு. இமோஷனலாக இருங்க, எம்பத்தட்டிக்காக இருங்க. எம்பத்தட்டிக்னா என்ன? அடுத்தவங்க கஷ்டம் தான் அடுத்தவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறது. டோன்ட் மேக் சிம்பத்தி. அது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையே இல்லை. நான் பாவம்ல அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா டாக்குமெண்ட் சர்டைங்கிறதுல பிரெயின்லெஸ் இருக்கும். ஆமாடி எனக்கு கஷ்டம். என்ன கஷ்டம்? அம்மா திட்டாங்க, பாய் ஃப்ரெண்ட் லாஸ்ட் சீன் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணல, அவன் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். என் பெஸ்டி என் பெஸ்டி பேசலை, அவன் என்னை விட்டுட்டான். என்னடா 10 வருஷம் கழிச்சு அந்த பெஸ்டி எங்கடா இருப்பா? ஒரு வயலும் வரமாட்டான். ஒழுங்கா அவன் படிக்கிறீங்க, தட்டுறோம் தூக்குறோம். ரைட்டா? எல்லாரும் இண்டிவிஜுவலாக இருக்கிறீங்க. பவர்ஃபுல் உமனா அங்கங்கே போய் எங்கே செட்டில் ஆகிறீங்களோ அங்கங்கே இருங்க. அண்ட் ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு இருக்கிற அந்த வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா நான் இருப்பேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம இந்தியன் கல்ச்சரே வந்து ஒரு அரவணைச்சு ஃபேமிலி செட்டப்பில் இருக்கிறது தான். அது சரியாக வரலன்னா அடுத்தது நான் பார்த்துக்கலாம், அதை பற்றி நான் சொல்லலை, எல்லாம் இருக்குதான் ஆகணும்னு சொல்லலை. பட் இருக்கும்போது நம்ம தப்பு செஞ்சு அதை கெடுத்துடக்கூடாது. ரைட்டுங்களா? மேடம் சொன்ன மாதிரி டவுரி ஹராஸ்மெண்ட் ஃபேக் கேசஸ் தான் அத்தனையும் முக்கால்வாசி பதிவாகுங்கிறாங்க. அப்போ அந்த ஆட்டிடியூட், அந்த சகிப்புத்தன்மை இல்லாததான் காரணம். மேக் சென்ஸ். ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு முன்ன பின்ன யாராவது இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இழுத்துக்கிட்டே ஒரு 10-15 வருஷம் செயல் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் தன்னால் போட்டு போயிடும், ஷிப்பு போயிடும். ரைட்டுங்களா? சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கோங்க. புறம் பேசுதல் நிறுத்துங்க. நீங்கள் அடுத்தவனை பார்க்கறத நிறுத்திங்கன்னா அப்புறம் உங்கள் தட்டில் என்ன இருக்குங்கிறது அப்போ தான் தெரியும். உங்களை உள்நோக்கி பாருங்க, உங்கள் திறமைகள் என்னன்னு கண்டுபிடிங்க. கம் வித் பியூட்டிஃபுல் கலர்ஸ். ரைட்டா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களும் நினச்சிக்கணும், நான் வந்து ஒரு 21 இயர்ஸ் ஆச்சு சுயமாக சம்பாதிக்கிறேன், சுயமாக பண்ணணும். அது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கல. என்ன இப்போ படித்து வேலைக்கு போகிறோம், ரொம்ப சந்தோஷம். வேலைக்கு போக முடியாது, எல்லாரும் போக முடியாது. வீட்டில் ஒரு ஹோம் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஏன்னா அப்புறம் நம்ம குழந்தைங்களே நம்மளை மதிப்பாங்க. பண்ணிக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. பி ஹாப்பி, ஸ்டே ஹாப்பி. ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபிட்னஸில் ஆரோக்கியம் செலுத்துங்க. லவ் அண்ட் செக்ஸ், அதுக்கு ஏஜ் இருக்குது. திஸ் இஸ் நாட் அ கரெக்ட் ஏஜ். பாருங்கள், ரசிங்க, ரசிக்கிறதுன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணி வாழுங்க. உங்களுக்கு எல்லா உமன்ஸுக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம 4 பேர். அதுதான் தான் ரியாலிட்டி. சரிங்களா? ரியல் வேர்ல்டில் இந்த ஹீரோயின்ஸ் மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க. பட் அவங்களும் வெளியே வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க.
நீங்கள் சினிமா அந்த ஒரு 3 மணி நேரம் ட்ராமாவை பார்த்துட்டு நம்பிடாதீங்க வாழ்க்கை. ரைட்டா? ஓகே. எப்பயுமே ஒரு ஹானஸ்டியை வச்சுக்கோங்க. நேர்மை தான் உங்களை கொண்டு போய் செலுத்தும். பொய் பேசக்கூடாது. இன்னைக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் மேம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னா, எல்லா வீட்டில் எல்லா சாமானும் எல்லாமே இருக்கும். நீ பிரியாணி செய்கிறோம்னா எல்லாத்தையும் எடுத்து நம்ம பண்ணுவோம் இல்லையா? எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும். நம்ம தொட்டு அதை என்ஹான்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த குவாலிட்டி வெளிப்படுத்தும். இப்போ இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் 2 நாளைக்கு இந்த தாக்கம் இருக்கும், அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. ரைட்டா? எல்லாரும் பவர்ஃபுல் உமன்ஸாக இருக்கிறீங்க. ரைட்? அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். நிறைய நேரம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். இன்னொரு செஷனில் நிறைய பேசுவோம். சரிங்களா? ஸோ லவ் அண்ட் செக்ஸ், அந்த ஆல்பம் சாங்ஸ், மற்ற ஒருத்தருக்கு அவன் பார்க்காதவனையும் பார்க்க வைக்கிற திறமை, இதெல்லாம் நம்மளுக்கு இந்த ஏஜில் ஜெனரேட் ஆகும். அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்லை இன்னொருத்தரோட பார்த்தா ஆமாம்ல அப்படின்னு சொல்லி தப்பாக பேசி நல்லதாக பேசி 2 கிளப்பி விட்றாதீங்க. அவங்க வாழ்க்கை வீணாக போகுது. ரைட்டா? வயலை என்ன உங்களுக்கு படிக்கிறீங்க, ஃபேமிலி அரவணைச்சு செல்றீங்க. அப்புறம் இங்கே இருக்கிற பெண் குழந்தைங்களை அம்மா அப்பாவுக்கு சண்டை இருக்காருமே முக்கால்வாசி நீங்களே தான் இருப்பீங்க. இப்போ நான் 2 வருஷம் ஆன்லைன் கிளாஸில் பார்த்தேன். ஆமாவா இல்லையா? கொஞ்சம் பேர் தலையாட்டுறீங்க. பண்ணாதீங்க. வீட்டில் அமைதியாக இருங்க. அம்மாலாம் மெனப்போஸ் வயசில் இருப்பாங்க. டேக் கேர், லவ் ஹர். ஓகே, நிறைய பேசுவோம் இந்த ஒரு செஷனில். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ஸோ மச் டைம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஒன்ஸ் அகைன் எல்லா கெஸ்ட்டுக்கும். இங்கேருந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டியை எழுதி தரீங்க ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட. என்னென்ன அப்சர்வ் பண்ணீங்க, ஜேர்னல் பண்ணி எனக்கு கொடுக்குறீங்க. வாழ்க்கையில எல்லாத்தையும் இனிமே பாசிட்டிவாவே பார்க்குறீங்க. நோ நெகட்டிவிட்டி. ஓகே? ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஆயுதமாய் பொறுமையும் கொண்ட திருமதி கிருத்திகா தேவி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம பண்ணுறோம் வச்சுங்க, சாம்பார் ரசம் பொரியல் அப்படியே வச்சு எல்லாமே பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே பேசிட்டாங்க. உப்பும் ஊறுகாய் மட்டும் பேருக்குன்னு துளி இருப்பாங்க பாருங்க, அது மாதிரி பேலன்ஸ் இப்போ எனக்கு இருக்குது. அந்த மாதிரி தான் பேசணும். மேடம் பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் ஆக்சுவலாக மேடம் பிரின்சிபல் மேம் நாங்கள் எப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோவிடுக்கு முன்னாடி மேரத்தான் பண்ணோம். நாங்கள் கேன்சர் அவேர்னஸ்க்கு நாங்கள் ஒரு மேரத்தான் பண்ணோம், ஃப்ரீ மேரத்தான் ரோட்டியில். அதுக்கு 3000 பேர் வேணும் லேடிஸ் அப்படிங்கிறது மட்டும் பண்ணிட்டோம். அப்புறம் கடைசியாக நாள் நெருங்க யாருமே நேம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பயம், ஒரு நம்ம பாட்டு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் அது இதெல்லாம் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அப்போ இந்திரா அக்கா அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் இங்கே குமரன் காலேஜ் பண்ணுறோம். நம்ம காலேஜிலலாம் கேட்கலான்னு நானும் அக்கா எல்லாருமே இங்கே வந்து கேட்டோம். அப்போது மேமை பார்த்து நாங்கள் பிரின்சிபல் மேம்கிட்ட கேட்டோம், மேம் இந்த மாதிரி நாங்கள் வந்து மேரத்தான் ஏற்பாடு பண்ணிட்டோம், கேன்சர் அவேர்னஸ் எல்லாத்தையும். இதில் என்னன்னா ஓடுனா எல்லாரும் ட்ரெஸ்ஸை போட்டு ஓடிடுவாங்க, எல்லாருமே 8 இன்ச்சு முடியும் கொடுக்கணும்னு சொன்னோம். அவங்க முடியை எவ்வளோ கஷ்டப்பட வளர்ப்பாங்கங்கிறது நமக்கு தானே தெரியும். லேடிஸ்க்கு முடி இருக்கோ இல்லையோ அப்படி ஆட்டிக்கிட்டு போய் ஒரு செல்ஃபி எடுக்கிறது தானே நம்மளோட இது. முடியே கொடுக்கணும். அப்போ மேடம் எங்ககிட்ட சொன்னது, கண்டிப்பாக எங்கள் பெண் குழந்தைங்க எங்கள் காலேஜ் பசங்க பண்ணுவாங்க, எல்லாரும் கலந்துப்பாங்க, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 600 குழந்தைங்க வந்து எங்கள் மேரத்தானில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு மேம் கிட்டே இப்போ நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேம். அம்பிகா மேடம் வந்து நான் கொரோனா பீரியடில் தான் பார்த்தேன். எங்கள் ரோஜி இதில் அக்கா தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. எவரெஸ்ட்லேருந்து அக்கா தான், இந்திரா சுந்தரம் மரக்கட்டளைனாலும் அவங்க தான், வேறு யாருமே கிடையாது. ஸோ அவங்க 2 பேரும் ஒரே ஒரு நாள் தான் போனேன். அப்போ ஸ்கூலுக்கு போகும் பொழுது ரோட்டு ஓரமாக பிச்சைக்காரங்க நின்னா கூட நம்ம சில பேர் அவங்ககிட்டேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும், பார்த்துக்கிங்கல்ல, குளிக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. அது கூட பிளாக் ஃபங்கஸ் வரதுக்கு காரணம் கூட சொல்லியிருந்தாங்க. இப்படி தள்ளி நின்று, ஐயோ இன்னைக்கு அம்மாவாசையா தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்படி தள்ளி நின்று ஒரு சாப்பாடு பொட்டலத்தை போட்டுட்டு தான் நம்ம போய் பார்த்துருக்கோம். ஆனால் அம்பிகா மேடமும் இந்திரா அக்காவும் அவங்க அத்தனை பேரையும் ஒரு மண்டபம், ஸ்கூலு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்க 40 அந்த கொரோனா முழுக்க அவங்களுக்கு சாப்பாடு, படுக்க பாயிலேருந்து ஷாம்பு, சோப் அன்னைக்கு தான் அவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க. 3 வேளையும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்க 2 பேரும், இல்லைன்னா நம்ம திருப்பூரில் கொரோனா எவ்வளோ அட்டாக் ஆகிருக்குன்னு சொல்லவே முடியாது. அவங்க தடுத்ததுக்கு அவங்க 2 பேரும் முக்கிய காரணம். அடுத்தது அபிநயா வந்து சொல்லவே வேண்டாம். இங்கே வந்து இந்திராக்கா பேசணும்னு சொன்னப்போ, ஐயோ நம்ம என்ன பேசுறது, சரி எப்படியா அப்படி பேசுவா, அவள் பேசுறதுலேருந்து நம்ம அப்படியே ஈயச்சாக்கா அப்படி கொஞ்சம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
வந்தேன். மேடமும் ஃபுல்லாக அவங்க பேசுகிற தமிழுக்கு நம்ம ஒத்து வர மாட்டோம், அவங்க சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. அதுமாரி இத்தனை பேர் பேசுகிறதையும் பொறுமையாக கேட்டுட்ருக்க உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு அந்த படிப்பை வந்து நம்மளால் கண்டினியூ பண்ணியிருக்கவே முடியாது. அது இல்லைன்னா இதே கிடையாது. செல்ஃபி எடுக்கலாம், போடலாம், எல்லாமே பண்ணலாம். இன்னைக்கு நெகட்டிவ் தான் வந்து சூப்பராக பிரம்மாண்டம். கணக்குலே கிடையாது. அவன் சினிமாவுக்கே இப்போ நடிக்க போயிட்டாங்க. பிக் பாஸ்ல விழுந்து கூப்பிட்டாங்க அவங்கள, வாங்க வாங்கன்னு. பிக் பாஸ் எத்தனை பேர் பார்ப்பாங்க? இங்கே எத்தனை பேர் பார்ப்பீங்க பிக் பாஸ்? பரவாயில்ல, நம்ம வீட்டு ரிசப்ஷன்லேயே வந்து உட்காந்துட்டு நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. அப்படிதான் நல்ல நிகழ்ச்சிகள் நீங்கள் யார் யார் என்னென்ன பார்ப்பீங்க டிவியில்? டிவி பார்க்காம நம்மளால இருக்க முடியாதுன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க. இப்போ நானே வந்து போயிட்டு எல்லாருமே அப்பாவும் வேலைக்கு போகிறோம், அம்மா வீட்டில் தாத்தா பாட்டி கூட இன்னைக்கு திருப்பூரில் சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. அப்போ உங்களுக்கு பொழுதுபோக்கு 24 மணி நேரம் நம்ம என்ன புக்கே பார்த்துட்டு உட்காந்துக்கிறது, அதுவே ஒரு மென்டல் ஆகிடும். ஸோ நம்மளோட டைம் பாஸுக்கு டிவி பார்ப்போம். இப்போ அதையும் பார்க்கறதில்ல, டிவி யாருமே பார்க்கறதில்ல. மொபைல்லே எல்லாமே ஜிபி முத்து மாதிரி யார் யார் என்ன பேசுகிறாங்க பிக் பாஸ்லேருந்து எல்லாத்தையும் டிவி போட்டு பார்த்தா தான் நம்ம திட்டுவாங்க. மொபைல்லே நம்ம பார்த்துக்கலாம், லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் பார்ப்போம். ஆனால் அதில் இருக்க நல்ல விஷயங்கள், அதில் வந்து அவன் காட்டுறது என்னன்னா ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ இங்கே பார்க்கும்போது எல்லாருமே சுடி போட்டிருக்கீங்க, ஷார்ட் போட்டிருக்கீங்க, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போ நயன்தாரா நமிதா வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வராங்கன்னா சினிமாவில் நடிக்கிறாங்க, எல்லா கெட்டதும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. வெளியில் வரும்பொழுது அவங்க அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு 10 போலீஸ் சுற்றி நிற்பாங்கல்ல, தூக்கிட்டு போய் காரில் உட்கார வச்சு நீங்கள் போயிட்டு வாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே நம்ம ஷேப், நான் போட்டால் என்ன, எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நானும் நைட்டான மாதிரி ஒளியாக தானே இருக்கு அப்படின்னு நல்ல டைட் ஜீன்ஸை போட்டுட்டு நல்ல சட்டை போட்டுட்டு நம்ம போனோம்னா நமக்கு பாதுகாப்பு யார் வருவாங்க? நமக்கு அப்பா அம்மா ஆகாது. ஏன்னா அவங்க அதை போடாதேன்னு சொல்லுவாங்க, இது போடாத வெளிப்படாது, இதெல்லாம் என்ன ட்ரெஸ் கர்மம் கீழே இறக்கி வைப்பாங்க. அதே பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவோம், சூப்பராக இருக்க பேபி, அழகாக இருக்க பேபி, உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு உனக்காகவே தச்ச மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு யாரை பிடிக்கும்? அப்பா அம்மா பிடிக்குமா, சூப்பர் பேபின்னு சொல்றத பிடிக்குமா? இப்போ நானே இருக்கேன், எனக்கு என்னோட ஃபாலோ பண்ணுறது 5000க்கு மேலே இருக்கிறாங்க. நான் போகிறேன், எனக்கு 50 வயசு, எனக்கே சூப்பர் பேபின்னு வருதா இல்லையா? அவனுக்கு ஏஜ் அது இது எதுவுமே தேவையில்லை. அப்போ எனக்கு தெரியும் அவன் சூப்பர் பேபின்னு போடும்போது இவன் எதுக்காக போடுறான் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் உங்களுக்கும் தெரியும். ஆனால் அவன் 4 தடவை சொல்லும் பொழுது அம்மா நம்ம திட்டிகிட்டே இருக்காங்கல்ல, அப்போ அந்த மனசு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஒரு ஆறுதல் தேவை. அது அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அது அடுத்த பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அந்த பொள்ளாச்சியில் நடந்தது எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதை வந்து அம்மா அப்பா எதுக்கு சொல்றாங்கன்னா நம்ம பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும். முன்னாடி கேட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தனே அவங்களுக்கு பயந்தோம், ஐயோ நம்ம பொண்ணு போட்டிருக்கா இவ்வளோ அழகா இருக்காளே, அவளுக்கு பாதுகாப்பு வேணுமே. அவங்க வேலைக்கு போறாங்க, 24 மணி நேரம் கூட பாதுகாப்புக்கு இருக்க முடியாது. நீங்க அதை செல்ஃபி போட்டா அதுல கண்டிப்பா ஒரு 10,000 லைக் வருமா வராதா? அதுல இன்னைக்கு இருக்கிறது வந்து லொக்கேஷனோட ஷேர் ஆகும். போகும்போது நான் இங்கே போகிறேன், காலேஜுக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், மார்க்கெட் போகிறேன், இன்றைக்கி நான் புது ட்ரெஸ் எடுத்தேன், இன்றைக்கி எல்லா கன்றாவையும் நம்ம வந்து வீட்டில் ஷேர் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா திட்டு விழும் வீட்டில், அது நமக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்ம ஷேர் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் தான் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது இன்றைக்கி நம்பரை வச்சு யார் யார் எங்கே இருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ணலாம்ல. அந்த ஆப் பேர் என்ன? மைண்ட் ஆப்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது உங்கள் நம்பரை பார்த்தாலே தெரியும். உங்கள் வீட்டில் குறைஞ்சது இன்னைக்கு 4 பேருக்கு செல்ஃபோன் இருக்கா? அப்போ உங்கள் செல்ஃபோனை வந்து அவங்க ட்ரேஸ் பண்ணாங்கன்னா அந்த நம்பரில் சுற்றி வேறு ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் அம்மா ஒரு ஃபோனு, அப்பா மேக்ஸிமம் எல்லாருமே 2 சிம் போட்டு வச்சுருக்கோம். ஒரு சிம்மில் நமக்கு பத்துறது இல்லை, 2 சிம் போட்டிருக்கோம். வச்சுருக்கோமா இல்லையா? காலேஜ் ஆன்லைனுக்காக நம்ம ஒரு சிம் வச்சுருக்கோம், மீடியா சோஷியல் மீடியாக்காக ஒரு சிம் தனியாக வச்சுருக்கோமா இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து சுற்றி நம்ம அப்பாவை கண்டிப்பாக ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க, அம்மா ஒரு ஃபோன் வச்சுருப்பான், தம்பி ஒரு ஃபோன் வச்சுருப்பான். அப்போ அவங்க அந்த நம்பரை இப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளை வந்து அப்படியே செல்ஃபி எடுத்து
போட மாட்டோம். அதில் நிறைய மாடரேஷன்லாம் என்னென்னமோ நிறைய இருக்குது இல்லையா. நம்ம இன்னும் என்னென்ன அழகு ஏற்கனவே நம்ம அழகாக இருக்கோம், அதில் என்னென்ன அழகு இருக்கோ அதை எல்லாத்தையும் பண்ணி நம்ம போடும்பொழுது இந்த பொண்ணுக்கு இவ்வளோ லைக் வருது, இவன் நல்லா இருக்கா, இவளை எப்படி கரெக்ட் பண்ணலாம், அவனுக்கு அந்த மெசேஜ்லேயே தெரியும் நம்ம லூஸா இல்லை தெளிவாக இருக்கா அப்படிங்கிறத அதை அவங்க கரெக்டாக பார்த்துருப்பானுங்க. பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? நம்மளே எவ்வளோ தெளிவாக இருக்கும்போது அவன் திருட எவ்வளோ தெளிவாக இருப்பானுங்க. ஸோ அப்போ அந்த நம்பர் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா உன்னோட மொபைல் கூட எத்தனை மொபைல் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதாவது நீ மட்டும் தனியாக இருக்கியா, இல்லை ஒரு கூட 10 பேர் இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, தம்பி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க, ஏதோ பாதுகாப்பு கூட இருக்குது அப்படின்னு இருக்கும். அதே உன் நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது நீ தனியாக இருந்தீன்னா அவன் அந்த இடத்துல இருப்பான். நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? நீ கராத்தே கற்றுக்கலாம், ஒருத்தனை அடிச்சுட்டு ஓடலாம், நான் பாரதியார் கட்ட புரட்சி பண்ண எனக்கு நல்ல தைரியம் இருக்குது, அவனை அடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு 4 பேர் பார்த்தா நம்மளால் அடிக்க முடியுமா, இல்லை கத்த முடியுமா? அது முடியாதுல்ல. ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் நல்ல ஃபாலோவர்ஸை பண்ணலாம். ஜிபி முட்டு மாதிரி பேசுகிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க நமக்கு வேண்டாம். கரெக்டாக? கண்டிப்பாக இன்னைக்கு அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. அதே சரியா? அதனால இன்னைக்கு இருக்கவங்களுக்கு எதுவுமே நம்ம சொல்லணும் தேவையில்லை. எல்லாருமே நல்ல நாலேஜில் சூப்பராக இருக்கீங்க. அதனால தான் இங்கே காலேஜில் உட்காந்துருக்கீங்க, படிக்கிறீங்க. ஸோ உங்களோட லைஃபு எந்த லைஃப் நல்லா தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. பரிசை வழங்குமாறு திருமதி இந்திரா சுந்தரம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பரிசை வழங்குமாறு இந்திரா சுந்தரம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட சமூக நலத்துறையின் கீழ் செயல்படுகிற சட்டங்கள் திட்டங்கள் பற்றி உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இப்போ மாவட்ட சமூக நலத்துறையின் கீழே நிறைய திட்டங்கள் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நிறைய திட்டங்கள் இருக்குது. இதில் முதலாவது 2 பெண் குழந்தை திட்டங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. 2 பெண் குழந்தை திட்டங்கள்னா உங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கிறது கிடையாது. இது யாருக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் திருமணமாகி போகும்போது ஒரு குழந்தை பிறந்து ஒரு குழந்தையோட நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு அதை மாவட்ட சமூக நலத்துறையில் 3 வயசுக்கு கீழே நீங்கள் பதிவு பண்ணால் அந்த குழந்தைக்கு 50,000 வைப்பு நிதியாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அல்லது 2 குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க 2வது குழந்தைக்கு 3 வயது முடிவடையும் முன்பு நீங்கள் சமூக நலத்துறையில் பதிவு பண்ணும்போது அந்த 2 குழந்தைகளுக்கும் ஷேர் பண்ணி அந்த தொகை வைப்பு நிதியாக கொடுக்கப்படுது. இது ரொம்ப சிறப்பான திட்டம், நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இப்போ உங்களுக்கு எப்போ பயன்படும்னா, உங்கள் வீட்டில் அக்கா இருந்தால் பெரியப்பா பிள்ளை, சித்தப்பா பிள்ளை, மாமா பிள்ளை இப்படி தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது ரொம்ப பயனுள்ள திட்டம், நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. அடுத்து விதவைகள் கைவிடப்பட்ட பெண்களுக்கு தையல் மிஷின் கொடுத்து அவங்க சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளை சமூக நலத்துறையில் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. 50,000 வரைக்குள்ள தையல் மிஷின் கொடுக்குறாங்க. இது நான் சொல்கிறது எல்லாமே நம்ம குடும்பத்துக்கே பயன்படும். நம்ம வீட்டில் அத்தை இருப்பாங்க, சித்தப்பா ஒய்ஃப் இருப்பாங்க, இந்த மாதிரி நம்மளுடைய உறவுகளே இருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை மனசில் வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது இந்த திட்டங்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. டிகிரி முடித்த பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு 50,000ம் தாலிக்கு 1 பவுன் தங்கமும் தர்றாங்க.
10th படித்த பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா 25,000 1 பவுன் தாலிக்கு தங்கமும் கொடுக்குறாங்க. இதை கண்டிப்பாக அத்தனை பேரும் அடுத்த ஸ்டேஜில் கல்யாண வயது வரும்போது அடுத்த ஸ்டேஜில் கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும். அதுக்கு இல்லாமல் அடுத்து வந்து முக்கியமாக வந்து இந்த சமூக நலத்துறையின் கீழே மேடம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு 63 பேருக்கு நான் வீடு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், டிரான்ஸ்மேன், பெண்களாக இருந்து பையனாக மாறுறவங்க, பையனாக இருந்து பெண்களாக மாறுறவங்கள டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு சொல்கிறோம். அதில் அவங்களுக்கான நலத்திட்ட உதவிகள், அவங்க வந்து இப்போ பாலியல் தொழிலில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், தொழில் முனைவோருக்கான விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நலத்திட்ட நலவாரிய அட்டை, அவங்களுக்கு மாதம் பென்ஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் செய்கிறாங்க. ஏனோ தானோ செய்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம மேம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்கிறாங்க. நமக்குள்ளே யார் இருக்கிறா என்னங்கிறது நமக்கு தெரியாது. இது அவரவருக்கான இயல்பு, அவரவர் வாழ்கிறதுக்கான உரிமை. ஆனால் அந்த விஷயத்தில் அவங்க வந்து வெளியில் போய் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கான நலத்திட்டங்கள் அவங்க போய் சென்று அடையணும் அப்படிங்கிறது சமூக நலத்துறையினுடைய நோக்கம். அது உங்களுக்கு அறிந்தவர் தெரிந்தவர் எல்லாரும் பயன்படுற அளவுக்கு நீங்கள் கம்பல்சரி இதுலேருந்து வெளியில் போய் சொல்லுங்கள். அது இல்லாமல் டவுரி ஹராஸ்மெண்ட் அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஆனால் உண்மையிலே பாதிக்கப்படுறவங்களுக்கான நீதி நியாயம் அங்கே கிடைக்கிறதுக்கான ஒரு துறை செயல்பட்டு இருக்குன்னா அது சமூக நலத்துறை தான். அப்புறம் ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கான சட்ட ரீதியான உங்களுக்கு அங்கே ஒரு பதில் கிடைக்கணும் அப்படிங்கிற இடமும் சமூக நலத்துறை தான். இதில் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டும் இப்போ இல்லை, நீங்கள் அடுத்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற இடத்துல கண்டிப்பாக ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் நடக்கும். அந்த இடங்களில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு துறை இருக்குது அப்படின்னா அது சமூக நலத்துறை தான். அதை நீங்கள் வந்து மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது கண்டிப்பாக அது நீங்கள் நம்ம பாதிக்கப்பட வேண்டாம், பாதிக்கப்பட்டோருக்கு நம்ம கை தூக்கி விடுறதுக்கான ஒரு வழி அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணத்தினுடைய தடுப்பு அலுவலரை நம்ம மேடம் தான் அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. மூளை முடுக்குகள் எல்லா இடங்கள்லையும் போய் நம்ம வந்து அவேர்னஸ் கொடுத்துருக்குறோம். 18 வயதுக்கு கீழ் கண்டிப்பாக குழந்தை திருமணம் பண்ணவே கூடாது, அதனால வர பாதிப்புகள் அதிகம். அப்புறம் அதில் பனிஷ்மெண்ட்ஸு எல்லாமே ஃபேமிலியோடு அனுபவிக்க வேண்டியது இருக்கும். உங்களோட படிக்கிற குழந்தைகள் உங்களுக்கு இது எல்லாமே சொல்கிறது எல்லாமே எனக்கு அப்படிங்கிறது கிடையாது. என்னை சார்ந்தவர்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் யாருக்கும் வந்து எந்த விதத்துலையாவது பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய நோக்கம். குழந்தை திருமணம் இப்போ ஸ்கூல் ட்ராப் அவுட் ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கு வந்து எங்கேயாவது நடக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஃபோன் போட்டு சொல்லிடலாம், அல்லது நீங்கள் சமூக நலத்துறையை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சைல்டு லைனுக்கு தெரிவிக்கலாம் 1098க்கு. எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு 14 வயசு தான் ஆகுதுங்க, கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும்போது உடனடியாக நீங்கள் அவங்களுக்கு தகவல் 1098 தகவல் தரலாம், அல்லது சமூக நலத்துறை அணுகலாம். அதுக்கு இல்லாமல் முக்கியமாக கடைசியாக ஒன்று, மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட சமூக நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வர்றதுதான் பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம். இந்த சேவை மையத்துக்கான இலவச தொலைபேசி எண் 181. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 181க்கு கால் பண்ணும்போது இதில் என்னெல்லாம் பிரச்சனை, இந்த 181 உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி, மதம், இனம், மொழி இவைகளெல்லாம் கடந்து அவசரம், மிக அவசரம் அப்படிங்கிற அடிப்படையில் யாருக்காவது உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம உதவி செய்கிறோம். என்ன மாதிரி உதவி வரும் அப்படின்னா, டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளே அம்மா அப்பாவுக்குள்ளே சண்டை, அப்பா அடிக்கிறாரு, அண்ணன் அடிச்சிட்டான், வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, எனக்கு மனசு சரியில்லை, என்னால் படிக்க முடியல, எந்த விஷயமா இருந்தாலும் 181 கால் பண்ணலாம். அல்லது இது வந்து மிக அவசரங்கிற பார்வையில் யாராவது அடித்து வெளியே துரத்திட்டாங்க, கைவிடப்பட்டவங்க ரோட்டில் தெரியுறாங்க, அனாதைகளை அலையிறாங்க, புருஷன் அடித்து வெளியே துரத்தி கதவை போட்டிட்டான், அந்த இடத்துல அடித்தடி ஆயிடுச்சு, ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிக அவசரம். அந்த பெண்களை மீட்டு நம்ம ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் குறைந்தது 5 நாட்கள் நம்ம அங்கே தங்க வைக்கிறோம். அங்கே தங்க வைக்கும்போது அவங்களுக்கான உணவு, உறைவிடம் எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்குறோம். மருத்துவ உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் மருத்துவரையும், சட்ட உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் சட்ட உதவிகளும், காவல்துறை உதவி தேவைப்படும் பட்சத்தில் நம்ம அதையும் கொடுத்து அவங்களுக்கான எல்லா உதவிகளும் செஞ்சிட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த ஸ்கீம் ஆரம்பித்து 2 ஆண்டுகள் முடிவடைந்து 3ஆம் ஆண்டுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 700 கேசஸ் நாங்கள் பார்த்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 500க்கு அதிகமான குடும்பங்களை வந்து நாங்கள் ரீயூனியன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது எப்படி அணுகலாம் அப்படின்னா, என்ன பிரச்சனைனாலும் ஆனால் கண்டிப்பாக இந்த நம்பரை மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. த்ரெட்டன் பண்ணுறதுக்காக, நம்மளோட ஆப்போனன்ட் பார்ட்டியை த்ரெட்டன் பண்ணுறதுக்காக 181 பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். தேவையுள்ளவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் தேவையை வந்து பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதமான அவங்களுக்கு கல்வி ஆலோசனையாக இருக்கட்டும், வேலை ஆலோசனையாக இருக்கட்டும், மனநல ஆலோசனையாக இருக்கட்டும், எந்த விதத்தில் அவங்களுக்கு உதவி வேணாலும் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் வந்து இது
உங்களுக்குன்னு இல்லை, இது நான் சொல்கிறது வந்து உங்களோட பக்கத்தில் இருக்க ஒரு 2 பேருக்கு சொல்லணுங்கிறதுக்காக இவ்வளோ சொல்கிறோம். என்ன பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் 181க்கு கூப்பிடலாம். இல்லைன்னா நேராக நீங்கள் மாவட்ட சமூக நல அலுவலரை தைரியமாக வந்து பார்க்கலாம். மேடம் எப்போதும் அவைலபிலிட்டியாக இருப்பாங்க. அது குழந்தைங்க வந்து கேட்டால் எதையும் மறுக்கவே மாட்டாங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. என் புத்தகத்தாய் என் முதல் கண் வணக்கத்தையும் நெற்றிக்கம் திறப்பின் குற்றம் குற்றமே என கூறாமல் இருக்கும் எனது நடுவர் அவர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் எனது நான் முதற்கண் வணக்கத்தை குறிக்கொண்டு எனது உரையினுள் நுழைந்தேன். பட்டங்கள் ஆண்டவும் சட்டங்கள் செய்வது பாரியில் பெண்கள் படிக்க வந்தோம். 8 மணிவின் ராணிப்பத்தை நிலைத்ததை என பாரதியாரின் வரிகளுக்கிணங்க இன்றைய பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை பற்றி பேச நான் வந்துள்ளேன். முதலில் பெண் குழந்தைகளுக்கு நடக்கும் வன்கொடுமைகள் சிலவற்றை காண்போம். அதன் பின்பு பெண்களுக்கு நடக்கும் பாதுகாப்பை பற்றி காண்போம். கத்துவா சம்பவம் நமது கண்ணத்தில் பலாறு நிறைந்த முதல் சம்பவம் அது. ஒரு ஊரில் உள்ள சிறுமியை கடத்தி சென்று அந்த ஊரிற்கு பாடம் புகட்ட வேண்டும் என நினைத்து அந்த சிறுமியை கடத்தி சென்றனர். அப்படி கடத்தி சென்றவரின் மகன்களின் ஒருவன் கூறுகிறான், இவரை கடத்தி வந்தால் மட்டும் போதாது, இவர்களை பாலியல் வன்கொடுமை செய்தால் மட்டுமே அவர்களுக்கு புத்தி வருமா, அவர்களுக்கு புத்தி போட்ட முடியுமா, எவர்களுக்கு இவர்கள் யாரை ஊரை விட்டு அனுப்ப வேண்டும் என நினைக்கிறார்களோ அவர்களுக்கு. அதனால் அந்த 8 வயது சிறுமிக்கு மீண்டும் மீண்டும் மயக்க மருந்து கொடுத்து கொடுத்து பாலியல் வன்கொடுமைக்குள்ளார்கள். அதோடு விட்டார்கள் அந்த அரக்கர்கள் விடவில்லை. அந்த சிறுமியை கல்லால் அடித்து கொலை செய்தனர். அந்த சிறுமி எவ்வளவு துடித்திருப்பார். ஆடு மாடு மேய்க்க சென்ற பெண் பிணமாக வீடு திரும்பினால் என கேட்டறிந்ததும் அந்த தாயின் மனதில் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அது மட்டுமா, நமது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் நடந்ததே ஒரு மிகவும் பயங்கரமான சம்பவம். சமூக அவலங்களை எடுத்து காட்டும் ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான சம்பவம் அது. சென்னை அடுக்குமாடி குடியிருப்பு சம்பவம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என நினைக்கிறேன். ஒரு ஊனமுற்ற பெண் 7 மாதங்கள், கிட்டத்தட்ட 7 மாதங்கள் 17 பேர் கொண்ட ஒரு 17 பேர் உள்ளவர்களா வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார். 7 மாதங்கள் எப்படி தெரியாமல் இருந்திருக்கும்? யாரிடமும் புரியாமல் இருந்திருப்பார். 7 மாதம் கழித்து மட்டும் எப்படி தெரிந்தது? உங்கள் யாருக்காவது தெரியுமா எப்படி தெரிந்தது என்று? சரி, நானே கூறுகிறேன், கேட்டு தெரிந்து கொள். அவளுடைய அக்கா 7 மாதங்கள் கழித்து வீடு திரும்புகிறார். ஒரு நாள் எதேச்சியாக லிப்டில் பயணம் செய்கிறார். அப்போது அந்த லிப்டில் இருந்த ஆபரேட்டர் வழக்கம் போல் அந்த சிறுமியின் மீது கை வைத்து விடுகிறார். ஆனால் அந்த சிறுமியோ எவ்வித தயக்கமும் தெரிவிக்கவில்லை. அவளது அக்காவுக்கு ஒரு சந்தேகம், ஏன் இவன் எவ்வித தயக்கமும் தெரிவிக்கவில்லை. உடனே லிப்டில் இருந்து வெளிவந்தவுடன் அந்த அக்கா தங்கையை பார்த்து கேட்கிறாள், உன்னை அவன் தொடுகிறானே, ஏன் நீ எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை என. அதற்கு அந்த தங்கை எந்த பதிலும் கூறவில்லை. இங்குதான் நாம் ஒரு விஷயத்தை கூர்மையாக கவனிக்க வேண்டும். தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவன் தன் மீது கை வைத்து இழுக்கிறான், ஆனால் அதற்கு எவ்வித மறுப்பும் தெரிவிக்காமல் இருக்கிறார் என்றால் அவர் எவ்வாறு பழக்கப்படுத்தியிருப்பார்? 7 மாதங்களை அவர் எவ்வாறு தயார்படுத்தியிருப்பார்? அவர்களை நாம் என்ன செய்தோம்? சிறையில் அடைத்தோம். சிறையில் அடைத்து என்ன பயன்? அவர்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைத்ததா? யாருக்காவது தெரியுமா? வாரம் வாரம் முட்டை கொடுத்து அவர்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்கிறோம். ஒருவர் இறந்து விட்டார், மீறி 14 பேருக்கு என்ன தண்டனை கிடைத்தது? யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? இருக்காது. ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு செய்தி, அவ்வளவுதான். ஒரு வாரம் பேசுவோம், அதிகபட்சம் 1 மாசம் பேசுவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை விட பெரிய செய்தி வந்துடும், அதை தேடிட்டு போயிடுவோம். இன்னும் எத்தனையோ வன்கொடுமைகள் நடக்கின்றன. அதை பற்றி பேசினால் இந்த ஒரு நாள் பத்தாது. இந்த வன்கொடுமைகளில் இருந்து பெண் குழந்தைகளை எவ்வாறு பாதுகாப்பது? எப்படி பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்குவது? பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளோடு அதிக நேரம் செலவிட வேண்டும். அப்படி செலவிட்டால் அவர்களுக்கு நடக்கும் அனைத்தையும் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்று பள்ளிக்கு சென்றால் அங்கு என்னென்ன நடந்தது, யாரிடம் பழகினால் என கேட்பதன் மூலம் தன் குழந்தை பாதுகாப்பான ஒரு சூழலில் உள்ளாளா என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். காவலர்களுக்கு சொல்வார்கள், அனைவரையும் சந்தேகியுங்கள், யாரையும் எளிதில் நம்பாதீர்கள் என்று. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், ஒரு தாய் தன் பெண் குழந்தைக்கு சொல்லி அனுப்புகிறார், யாரையும் எளிதில் நம்பிவிடாதே என. பெற்றோர்களின் தொலைபேசி எண் மற்றும் காவல் ஆணையத்தின் உதவி எண் 1097. இந்த தொலைபேசி எண்ணை மனப்பாடமாக வைத்திருக்க சொல்லுங்கள். பெண்களுக்கு நல்ல தொடுதல் தீய தொடுதல் எதுவென சொல்லிக் கொடுங்கள். பெற்றோர்களிட பள்ளிகளில் அதை சொல்வதன் மூலம் அவர்களின் மனதில் 10 மடங்கு பதியும். நல்ல தொடுதல் தீய தொடுதல் அப்படின்னு தீய தொடுதல் எங்கெங்க தொட்டா தீய தொடுதல், அதெல்லாம் யாருக்காச்சும் தெரியுமா? அதெல்லாம் எல்லாத்துக்கும் முதல்ல சொல்லிக் கொடுங்க. அது என்னென்னு நான் சொல்றேன். முதல்ல உதடு, மார்பகம், கால்களுக்கு இடையில் பின்புறம், இந்த இடத்தெல்லாம் தொட்டால் அது தீய தொடுதல். அப்படி தொடுபவர்களிடம் இருந்து தப்பி ஓடு, கத்து, ஏதாவது செய், அங்கு இருப்பவர்களை கூப்பிடு,
பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் அங்கிருந்து ஓட முடியாமல் ஒரு வேலி அவள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக வீட்டிற்கு வந்தவள், ஐயோ என் மானம் போச்சே, நம்ம குடும்பத்தோட மானமே போச்சே, நம்ம ஜாதிக்காரங்க சொல்லுவோம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அந்த குழந்தை இன்னும் பாதிக்கப்படுவா. சொல்லுங்க, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, இப்ப இப்படி கெட்டனா நீ கெட்ட பொண்ணு ஆயிட மாட்டேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணு, இது அப்படியே மறந்துடு, நீ பூவை போன்று புனிதமானவள்னு சொல்லுங்க. ரோட்ல போறப்போ ஒரு அசிங்கத்தை மிதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அங்கேயே நின்ற மாட்டோம். அதை தொடச்சிட்டு பூஜை அறை கூட போறோம். அதே மாதிரி இதுவும் ஒரு அசிங்கம். இதை நீ மறந்துட்டு அடுத்த வாழ்க்கைக்கு முன்னேறு அப்படின்னு நீங்க நம்பிக்கை கொடுத்தாலும் அந்த நம்பிக்கை தான் அவளோட ஆயுதம். அதை அடுத்தபடியாக அவள் எடுத்துட்டு செல்லும். அதனால அந்த நம்பிக்கையை நீங்க அவளுக்கு கொடுங்க. சட்டங்கள் கடுமையாக்கப்படும். அப்படி கடுமையாக்கப்பட்ட சட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படும். தாமதிக்கப்பட்ட சட்டம் எந்த பிரயோஜனமும் இல்லை. கடுமையாக்கப்பட்ட சட்டம் உடனடியாக நிறைவேறினா பாதுகாப்பான சமுதாயம் உருவாக்கும் என கூறி வாய்ப்புகளுக்கு நன்றி தெரிவித்து நன்றி. இப்பொழுது நமது மாவட்ட சமூக நல அலுவலர் அவர்கள் நமது பேராசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவார்கள். அடுத்ததாக டாக்டர் பாக்கியலட்சுமி டாக்டர் ரதிராதா அடுத்ததாக மலர் அவர்கள். அடுத்ததாக திருமதி கண்ணாம்பாள் தாயும் மகிழ்ந்து குழாவி மகிழ்ந்ததும் இந்நாடோ, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்த்து சிறந்ததும் இந்நாடோ, இதை வந்தனை கூறி மனதில் நிறுத்தி என் வாயுரை வாழ்த்தேனும். இங்கே வந்துள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். அதாவது இங்க உட்கார்ந்துருக்கும் பெண்கள் கிட்ட நான் கேட்கிறேன், இன்னைக்கு சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க வராத வரைக்கும் யாருக்குமே தெரியாது. சொல்ல போனா சிரிக்கிறதுலே தெரியுது. இன்னைக்கு பெண் குழந்தைகள் தினம். இதை நம்ம எது கொண்டாடுறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணோட உரிமையையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்க வேண்டும்ன்றதுக்காக 2011ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி ஐநா சபை அறிவிச்சிச்சு. ஆனா குழந்தைகள் பாதுகாப்பு தினம் அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிடாங்க. ஆனா பாதுகாப்பு தினத்துக்காக இன்னும் எங்கேயாவது ஒரு இடத்துல போனோம்னா நமக்கு பயமா இருக்கும். ஐயோ பயமா இருக்கே அப்படின்னு. எங்கேயாவது போகும்போது பயம் இல்லாம போகக்கூடிய இடம் ஏதாவது இருக்கா? யாராவது சொல்லுங்க. வீடு தானா? அதான் வீடு மட்டும்தான். ஏன்னா அங்க பெற்றோர்கள் இருக்காங்க, அதனால பாதுகாப்பா இருக்குன்றதுக்காக நம்ம போறோம். இந்த குழந்தைகள் பாதுகாப்பு தினத்துக்காக நிறைய திட்டங்களை அமல்படுத்தியிருக்காங்க. அது செயல்முறைப்படுத்தப்பட்டு தான் இருக்கு. அது என்னது ஸ்ட்ராங்கா நம்மளுக்காக குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்றது நம்ம பேச போறோம். இப்ப பார்த்தா நியூஸ்லயும் சரி செய்தித்தாள்கள்லயும் சரி எடுத்துக்கிட்டோம்னா தினமும் நிறைய பிரச்சனை வருது. அதுல அதிகமா பிரச்சனை வரதே பெண்களுக்கு மட்டும்தான் அதிகமா பிரச்சனை வருது. இப்ப பாத்தீங்கன்னா போன வெள்ளிக்கிழமை கூட காதல் ஜோடியான ரெண்டு
பழக்கமாயிட்டு தாய் வந்து என்ன சொல்றாங்க, நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள என் பிள்ளைய பாத்துக்குங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த பச்சிளம் குழந்தை பிறகு வந்து 3 மணி நேரம் கூட ஆயிருக்காது. அந்த பச்சிளம் குழந்தையை எடுத்து ஒரு பையில போட்டுக்கிட்டு அது வந்து தெரியாத மாதிரியே 2 பைய புடிச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. எப்படி நடக்குது பாருங்க. பெண் குழந்தைய பிறந்த 3 மணி நேரத்துக்குள்ள எப்படி ஆக்கியிருக்காங்க பாத்தீங்களா? இதான் நம்ம நாடு. இது வந்து குழந்தைகள் பாதுகாப்பு தினம் சொல்றாங்க. இந்த குழந்தைகள் திட்டத்தெல்லாம் தடுக்கலாம்ல. நடந்ததே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. இங்க திருப்பூர்ல ஜிஹெச்ல கூட நிறைய குழந்தைகளை வந்து இந்த மாளிகை வந்து எடுத்துட்டு போய் சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி தடுக்கிறது? எத்தனை பேர் இதை பார்த்துருப்பாங்க? யாராவது நம்ம கேட்டிருக்கோமா? தடுத்து நிறுத்தி இருக்கோமா? பெண்களுக்கே ஏற்படும் போது பெண்களே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க நிறைய பேர். இப்ப நீங்க ரோட்ல போகும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கொடுமை நடக்குதுன்னா அதை போய் இங்க தைரியமா தடுத்து நிறுத்துவீங்களா? நிறுத்த மாட்டோம். யாருக்கும் நடக்குது, நம்ம காலேஜ் வந்தோமா, படிச்சோமா, வீட்டுக்கு போனோமா அப்படின்னு தான் நம்மளோட மனநிலை தோணுமே தவிர அந்த இடத்துல போய் நம்ம பாதுகாக்கணும், ஒரு பெண்ணை வந்து நம்ம பாதுகாக்கணும் யாருக்குமே தோணாது. இது வந்து என்னன்னா, பாரதியார் வந்து ஒரு கவிதை சொல்வார். பக்கத்தில் இருப்பவன் துன்பம் தனை பார்த்து பொறுமை கொள்பவன் புண்ணியவாளனா. பக்கத்துல ஒருத்தவங்களுக்கு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம போய் பாதுகாக்கணும். அதை பாதுகாக்காம நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போனா நம்மளை விட முட்டாள் வந்து இந்த உலகத்துல இல்லை. இப்ப வந்து ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டுல பிறக்குதுன்னா அது பிறக்கிறதுக்கு வந்து ஒரு பெத்தவங்க வந்து எவ்வளவு ஆசைப்படுவாங்க. நீங்க இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே பாப்பீங்க. இப்ப எத்தனை குழந்தைகள் வந்து பிறக்கும் போது அதை அழகழகா போட்டோ எடுத்து இந்த மணிக்கெல்லாம் அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க அப்படின்ற அளவு நம்ம தான் தூண்ட செய்யும். அப்படிப்பட்ட அந்த பெண் குழந்தைகள் வந்து பிறக்கோட ஆசை வந்து நமக்கு அதிகமா இருக்கு. ஆனா வந்து அந்த பெண் குழந்தைகள் வந்து பிறக்கும் போது என்னென்ன இன்னல்கள் அனுபவிக்குது தெரியுமா? அதை ஒரு கவிதையா சொல்றேன் கேளுங்க. வந்தாரை வரவேற்ற வசந்த பூமியில் உன் வருகையை எண்ணி வருந்தி நிற்கின்றேன். உனக்கு எவ்வாறு புரிய வைப்பேன் இது தெற்குத்தி தேசமல்ல என்று. உன்னை அள்ளி எடுத்து கொஞ்சுவதற்கு பதிலாக கொலை வெறியர்கள் உன்னை உருக்குலைக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். உன் மணலை கண்டு மயங்குவோரிடம் உன் மானம் காக்க போராட வேண்டும். அவர்கள் வக்கிரந்தால் உன் வாழ்வில் வசந்தம் என்பதே இல்லாமல் போய்விடும். தூர புத்தி கொண்டவர்களுக்கு குழந்தை என்பதே தெரியாமல் போய்விடும். அப்படிதான் நடக்குது. உண்மையிலே அப்படிதான் நடக்குது. பிறந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? நமக்கு ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே நம்மளை பாதுகாக்கணும்னு நமக்கு தெரியும். பிறந்த குழந்தைகளுக்கு எப்படி அதை பாதுகாக்கணும்னு தெரியும்? இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்கு. நிறைய நியூஸ்லயும் போடுறாங்க. அதுக்காக தண்டிக்கப்பட்டவங்க போய் வந்து ஜெயிலுக்குள்ள போய் அவங்களோட சந்தோஷமா இருந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்துடுறாங்க. இதுல என்ன நியாயம் கிடைக்குது? நானா வந்துட்டு உண்மையிலேயே வந்து அந்த நியூஸ்ல பார்க்கும்போது ரொம்ப வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது நம்ம நேர்ல இருந்திருக்க கூடாதா, நம்ம வந்து பாதுகாத்துருக்க கூடாதா அப்படின்னு தான் தோணும். இது நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம வேலையை ஆரம்பிச்சுட்டு போயிடுவோம். யாருக்காச்சும் அந்த கவலை ஒரு துளி மனசுல கூட இருக்குமா? இருக்காது. அதனாலதான் தப்புக்கு மேல தப்பு செஞ்சுட்டு அவங்க வாழ்க்கை அவங்க இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க. பெண்கள் வந்து தடுத்து நிறுத்தும். பெண்கள் வந்து நமக்கே நாம தான் பாதுகாப்போம். சொல்ல போனா வெளியெல்லாம் போனீங்கன்னா ஒரு மிளகா பொடியெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கேன். அனே போனா மிளகா பொடியிட்டு மூட்டி இருக்கு. அதுல என்ன தப்பு? போலீஸ்காரங்க உடனே கூப்பிட்டோடனே வர போறது இல்லை. இப்ப வந்து ஃபேமிலி நிறைய பேர் சொன்னாங்க, நயன்தாரா ட்ரெஸ் போட்டுருக்கனால நம்ம அதை பார்த்துட்டு இன்ஸ்டால இது நல்லா இருக்கும் நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குவோம். அவங்க போட்டுருக்காங்க, அவங்களுக்கு 4 பேர் பின்னாடி பாதுகாப்பு இருப்பாங்க. நம்ம கடைக்கு போட்டு போகும்போது நம்மளுக்கு பின்னாடி அந்த 4 பேர் பாதுகாப்பா வருவாங்களா? அந்த 4 பேர் பாதுகாப்பா வராங்களே அவங்க யாரு தெரியுமா? பசங்க தான் 4 பேர் பாதுகாப்பா வருவாங்க. அது பாதுகாக்க வராங்க, நம்மளை என்ன பண்ண போறாங்கன்றது யோசிச்சுக்கிட்டு வருவாங்க. அது தெரியாம நம்ம அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். லேசா அந்த இடத்துல நம்ம கிழிஞ்சு மாடலை தச்சு போட்டா நம்ம வீட்டுல வந்து திட்டுவாங்க. பெரியவங்க பாட்டிங்களா இருந்தா திட்டுவாங்க, இந்த மணிக்கெல்லாம் ட்ரெஸ் போடாது என்ன நல்லாவா இருக்கு, உனக்கெல்லாம் என்ன தெரிய போகுது, வயசான காலத்துல பேசாம அப்படின்னு. அது வெளியே போட்டு போய் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க, அப்பதான் தெரியும் பாட்டி சொன்னது கரெக்ட், நம்ம பேச்சை கேட்டிருக்கலாம் அப்படின்னு. அதனால பெண்கள் வந்து தங்களவே நம்மளே பாதுகாத்துக்கணும். அதுதான் இன்னையோட சமுதாயத்தோட இது. நிறைய திட்டங்கள் வந்திருக்கு, அதுக்காக அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நமக்கு நாமளே ஆயுதம் அப்படின்னு தான் சொல்லணும். பிகில் படத்துல கூட சிங்கப்பெண்ணையும் பாட்டு வருது, எல்லாமே தெரியுமில. ஒரு முறை தலை நோனி அந்த பாட்டு, ஐயோ அது மறந்து போச்சு. நம்மளோட வெற்றி சிங்க முகம் மட்டும்தான். ஆசி அடிப்பாங்க, தைரியமா போய் ஃபுட்பால் விளையாடுவாங்க. வயிற்றுல வந்து 3 மாசம் குழந்தைய சுமந்துக்கிட்டு போய் வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க. அந்த மாதிரிக்கு வந்து அவங்களோட லட்சியத்தை அடைகிறதுக்காக எந்த தடைகளையுமே தாண்ட போய் முயற்சி பண்றாங்க பெண்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பாதி நேரம் வந்து போன்ல தான் செலவிடும். போன் யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை, அதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க, கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் எனக்கே போன் இல்லை, போன்லாம் வாங்கக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி போன் வாங்கி கொடுத்தா இப்போ வந்து நானே பாதி நேரம் போன்ல தான் செலவிடுறேன். அந்த மாதிரி வந்து போனுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆகிடும் ஒரு நேரம். அது மாதிரி நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றது கிடையாது அதிகமா. நம்ம அம்மாவே இருந்தாங்கன்னா அம்மா கிட்ட போய் ஆசையை 4 வார்த்தை பேசணும். அவங்களோட அந்த கஷ்டமான வேலை கூட நமக்கு ஈஸியாயிடும். பெண்களுக்கு பெண்கள் தாங்க சப்போர்ட்டு. நம்ம அம்மா கஷ்டமான நேரத்துல இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு கை
பேர் ஆகலாம், 100 பேர் 1000 பேர் ஆகலாம், 1000 பேர் நாளைக்கு வந்து 1,00,000 பேர் ஆகலாம். இப்படிதான் வந்து நம்மளோட வந்து கருத்துக்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு பிரச்சனை வருது, நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது, அந்த இடத்துல வந்து தடுத்து நிறுத்தணும். இது வந்து பேரண்ட்ஸாக தான் அவங்க சொல்லியிருப்பேன். என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்த குழந்தைய வந்து நம்ம பாதுகாக்க முடியாது. அந்த பிறந்த குழந்தை வந்து வளர்ந்து ஒரு வந்து அதை நம்மளை பாதுகாத்துக்கிற நம்மளே போதும் அப்படின்ற அந்த ஸ்டேஜ் வர வரைக்குமே பெற்றவங்க வந்து அந்த பிள்ளைகளை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். முக்கியமாக பெண் குழந்தைகளை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். என்னென்ன பண்ணுது, நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது என்ன பண்ணுது, அதான் குட் டச் பேட் டச், அது வந்து சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தாதான் அந்த குழந்தைகளுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு வந்து அதிகமாக பிரச்சனை வருது. அதை எடுத்து பார்க்கும்போது 2008 இருந்து 18 வரைக்கும் கணக்கெடுத்து பார்த்தோம்னா 1,49,000 வழக்குகள் மட்டும் வந்து நம்ம பெண்கள் மேலே, பெண்கள் அதாவது தப்பு பண்ணா வழக்கு வைப்பாங்க பெண் குழந்தைகள் அவங்க மேலே இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 2016 வரைக்குமே வந்து 29,000 வழக்குகள் தான் இருக்கு. 2017 1,00,000 வழக்குகள் வந்து என்ன காரணம்? மெல்ல வேடிக்கை பார்த்துட்டு போறதுதான். அந்த காலத்துல வந்துட்டு பெண்கள் வந்து கல்யாணமாயி பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த காலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்கள் வந்து பெண்களே நீங்களே பாதுகாத்துக்குங்க. அதுக்கப்புறம் அதிகமாக வந்து ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அந்த கருத்துக்கள்லாம் நம்ம உள்வாங்கிக்கிறோம். உள்வாங்கிட்டு 2 நாள் இருக்குங்க இப்படியே உட்காந்துருக்கும் போது பாதி பேருக்கு காதில் போயிருக்கு. இப்போ யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு நான் கேட்டேன்னா அந்த கருத்துக்களை தெளிவாக சொல்ல மாட்டேங்குது. அதான் நம்மளோட மைண்ட் செட். இப்போ வந்து இதே வந்து ஃபோனை பற்றி சினிமாவை பற்றி கேட்டோம்னா உடனே வந்து நான் சொல்கிறேன் எனக்கு கை தூக்குவீங்க. ஸோ வந்து நல்ல எண்ணங்களை வந்து வளர்த்துக்கிறோம். நல்ல எண்ணங்களை வளர்த்தாதான் நம்ம வந்து நாளைக்கு வந்து இவங்கள மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம நின்று பேச முடியும். நம்ம ஃபோனை பார்த்துக்கிட்டே போனோம்னா நம்மளுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளையை பற்றி அப்படியே போய் காலம் போயிடும், அது குறைச்சி அவ்வளோதான். வேற என்ன சாதிக்க முடியும்? அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, என்னது பிறந்தது வந்து ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக இருக்கும். இங்க இருந்து உட்காந்துருக்கிற எத்தனை பேர் நம்மளோட சரித்திரத்தை அடைய போறோம்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிப்பேன், நம்மளை எதுக்காக பிறந்தோம், அது பிறந்ததுக்கு வந்து ஒரு அர்த்தம் வேணும், சாகும்போது நம்ம அர்த்தத்தோட சாகணும் அப்படின்லாம் நினைப்பேன். ஆனால் வந்து அதுக்கான முயற்சிகளையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து பார்க்கணும். ஸோ வந்துட்டு பெண்கள் வந்து எப்பவுமே வந்துட்டு உங்களை வந்து நீங்களே பாதுகாத்துங்க. அடுத்த பெண்களுக்கு பிரச்சனை வரும்போது தட்டி கேளுங்க. நாமளை தான் வந்து நம்மளை வந்து உறுதி கொண்டுக்கிறோம். பெற்றோர்கள் அனைவரும் வந்து பெண் பிள்ளைகளை வந்துட்டு முக்கியமாக அப்பாக்கள் வந்து நான் இருக்கேன், நான் வந்து உன் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு வந்து சொல்லி ஊக்கத்தோட வளர்க்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்பா கிட்ட வந்து வேகமா சொல்லுடா அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு வீட்லயும் அண்ணங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்குலாம் அண்ணன் இல்லை. அண்ணன் இருந்தா நான் கண்டிப்பா சொல்லிப்பேன் எனக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது. அதே நான் அப்பா கிட்டையும் போய் சொல்லிடுவேன். அப்பா ஒன்றும் இல்லை, அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அந்த மாதிரி நீங்க வந்து வீட்டில் போய் இன்னைக்கு காலேஜில் இந்த மாதிரி நடந்துச்சுப்பா, இந்த மாதிரிக்கு வந்து என்னமாச்சும் ஒரு பையன் வந்தானே இந்த மாதிரி வந்துச்சுப்பா அப்படின்லாம் சொல்லணும். சொன்னாதான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. நாளைக்கு நம்ம அது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும்னா வீட்டில் போய் சொன்னோம்னா நீ தப்பு பண்ணியிருக்க, அதனாலதான் அவன் பின்னாடி வந்திருக்கான் அப்படின்னு வந்து பெத்தவங்க வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. பொள்ளாச்சி சம்பவத்துல அந்த பொண்ணு சொல்லாம வந்து அத்தனை பேரையும் நம்ம புடிச்சிருக்க முடியுமா சொல்லுங்க? இந்த பொண்ணு கூட சொல்லுச்சு, சென்னையில வந்து அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை வந்து தாத்தா வயசு அப்பா வயசுல இருக்கிறவங்க போய் அந்த பிள்ளைய வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி இருந்திருக்காங்க. 7 மாசமா யாருக்குமே தெரியல. எதுக்கு? நம்மளோட இதுதான் என்ன நடக்க போகுது, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு போற காலம் தான் தப்பு வந்து மேல மேல அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த தப்பெல்லாம் நிறுத்தணும்னா நம்ம வந்து இதா இருக்கும். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இப்போ வந்துட்டு லாஸ்டா வந்து ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் அந்த வந்து லீவ் பண்ணிக்கிறேன். தேசத்தையும் அதிகளையும் மொழிகளையும் தாயென்று தலைவணங்கும் திருநாட்டில் தரம் மாறி தடுமாறி தருகெட்டு தடம் புரளும் தசைவரி பிடித்த தெருநாய்களே, நீ வளர்த்த உன் தோட்டத்து மலர்கள் மட்டும் பூசைக்கு, மாட்டான் தோட்டத்து மலர்கள் மட்டும் வாசம் முகரவா? ரத்தமும் சதையுமாக தோன்றினால் கருவளை சிலையையும் ரசிக்கத்தான் செய்வாயா? உன்னை ஈன்றெடுத்து பாலூட்டிய அன்னையின் வடிவங்களை தவிர வேறதை கண்டுவிட்டாய் பெண்களிடத்தில். சட்டென்று பருவமடையும் பெண்கள் அடங்க தெரிந்தவர்கள், அடக்க வேண்டியவர்கள். இதுல பாருங்க, நமக்கு வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா நீங்க ஒழுக்கமா இருந்துக்க, வெளியே அதிகமா சுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதை வந்து ஆண்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துட்டா வெளியில போகாத வீட்டுக்குள்ளா அப்படின்னு சொல்றாங்களா? அதான் நம்மளுக்கு கொடுத்த இது. அந்த ஃப்ரீடம் வந்து நிறைய பெற்றவங்க வந்து இப்போ நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம வந்து இங்கே வந்து காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. அதை வந்து நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணி பழகும். சரிங்களா? அப்புறம் சட்டென்று சபலமடையும் ஆண்கள் அடக்க மறுக்கும் காளைகளாம். பெண்களின் பூக்கும் பருவத்தில் புரிய வைக்க பாடம் புகட்டி வேலி கட்டலாம். ஆனால் முளைவிடும் முன்பே முரண்பாடு முடிச்சுக்களை மூளைக்குள் திணித்தால் குழப்பக் கலைகளும் வீண் சிந்தனைகளும் வளர்ந்து முளைக்கும் போதே முடமாகி போடாதா? வந்து நம்மள
கவர்ச்சியால் ஆடம்பர மோகத்தில் கலாச்சாரம் மறந்து கயவர் விரித்த வலையில் சிக்கி சீரழியாத பெண்களே, எல்லா பேரும் முன்னேறணும். யார் பேரும் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நம்ம வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. எல்லா பேரும் ஒரு சிங்க பெண்களாக தான் வளரும். பாரதியார் பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் இன்னைக்கு நம்ம நாடெங்கு வந்துருச்சு. என்ன ஃப்ளைட் ஓட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப புதுமை பெண்கள் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாவே உட்காந்துருக்காங்க. அதனால 460 குழந்தை திருமணங்களை திருப்பினோடனே எனக்கு அப்படியே ஃபுல் அரிச்சிருச்சு. நம்மள இந்த மாதிரி சமுதாயத்துக்கு நிறைய நலன்கள்லாம் செய்யணும் அப்படின்ற நம்மளுக்குள்ள அந்த தாட் வந்து தோணணும் ஒவ்வொருத்தருக்குமே. ஓடும் குதிரையை தடுத்து நிறுத்தாமல், தாவும் குரங்கு மனதை ஒருநிலைப்படுத்தாமல், மூச்சு வாங்கி எச்சில் விளங்கும் ஓநாய் கூட்டங்கள் உங்கள் ஊடை திரிவதை பார்க்கவில்லையா? அதான் பின்னாடி வருவாங்களே, அவங்களதான் பார்க்கணும். பார்த்து நம்ம தைரியமா கேட்கணும். நமக்கு நாம தான் ஆண்கள். அதுக்காக ஆண்களையும் நம்ம தரக்குறவா சொல்லக்கூடாது. நிறைய பெண்கள் வந்து ஆண்கள் வந்து தவறான வழியில போறதுக்கும் காரணமா இருக்காங்க. அதுல நான் வந்து மொத்தம் டோட்டலா வந்து ஆண்கள் தான் தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிறைய ஊடகங்கள்ல நான் வந்து புதுசா வந்து இன்ஸ்டா ஓபன் பண்ணும் போதே வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பெண்கள் தான் வந்து அதிகமா வந்திருந்தாங்க. சோ வந்துட்டு பெண்கள் வந்து அதை குறைக்க நிறைய டிக்டாக் நிறைய வந்து வீடியோ பார்க்க முடியாத வீடியோலாம் போடுறாங்க. அதனால பெண்கள் வந்து அந்த மாதிரி நிலைக்கெல்லாம் ஆக கூடாது. உங்கள் ஒட்டுமொத்த இனத்திற்கும் களங்கம் கற்பிக்கும் மனித வேடமிட்ட ஓநாய்களை இனம் காணுங்கள் இளைஞர்களே. இனம் கண்ட சிறு பொழுதில் சினம் கொண்ட சிங்கம் என அங்கம் அதை அறுத்தெடுத்து அணையிட்டு எறிந்திடுங்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவாக்கி, சுதந்திரத்தை பெண்ணுக்கு நிரந்தர பரிசாக்கி, அதர்மத்தை அழித்திட ஆண் தெய்வமாகிருங்கள். அவங்க ஆண் தெய்வம் ஆகிடுவாங்க. நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இங்க உட்காந்துருக்க எல்லா பேத்துக்குமே நான் சொன்ன கருத்துக்கள் புரியும். ஒருத்தவங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா அது சாகி அவ்வளவுதான் சொல்லி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரத்தமும் சதையுமாக தோன்றினால் கருவளை சிலையையும் ரசிக்கத்தான் செய்வாயா? உன்னை ஈன்றெடுத்து பாலூட்டிய அன்னையின் வடிவங்களை தவிர வேறதை கண்டுவிட்டாய் பெண்களிடத்தில். சட்டென்று பருவமடையும் பெண்கள் அடங்க தெரிந்தவர்கள், அடக்க வேண்டியவர்கள். இதுல பாருங்க, நமக்கு வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா நீங்க ஒழுக்கமா இருந்துக்க, வெளியே அதிகமா சுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது வந்து ஆண்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துட்டா வெளியில போகாத தம்பி வீட்டுக்குள்ளா அப்படின்னு சொல்றாங்களா? அதான் நம்மளுக்கு கொடுத்த இது. அந்த ஃப்ரீடம் வந்து நிறைய பெத்தவங்க வந்து இப்போ நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம வந்து இங்கே வந்து காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. அதை வந்து நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணி பழகும். சரிங்களா? அப்புறம் சட்டென்று சபலமடையும் ஆண்கள் அடக்க மறுக்கும் காளைகளாம். பெண்களின் பூக்கும் பருவத்தில் புரிய வைக்க பாடம் புகட்டி வேலி கட்டலாம். ஆனால் முளைவிடும் முன்பே முரண்பாடு முடிச்சுக்களை மூளைக்குள் திணித்தால் குழப்ப கலைகளும் வீண் சிந்தனைகளும் வளர்ந்து முளைக்கும் போதே முடமாகி போடாதா? வந்து நம்மள வந்து பெண்கள் வந்து ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்தோம்னா நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அதை வந்து பிறந்த குழந்தை வந்து சித்திரவதை செய்யும் போது என்ன ஆகும்? அதோட வாழ்க்கை அவ்வளவுதான். அதனால வந்து அதுல இருந்து வரவே முடியாது. நம்ம என்னென்ன ஸ்டேஜ் தாண்டி வரணும் அப்படின்ட்டு எல்லாமே போயிடும். ஊடக கவர்ச்சியால் ஆடம்பர மோகத்தில் கலாச்சாரம் மறந்து கயவர் விரித்த வலையில் சிக்கி சீரழியாத பெண்களே, எல்லா பேரும் முன்னேறணும். யார் பேரும் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நம்ம வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. எல்லா பேரும் ஒரு சிங்க பெண்களாக தான் வளரும். பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் இன்னைக்கு நம்ம நாடெங்கு வந்துருச்சு. என்ன ஃப்ளைட் ஓட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப புதுமை பெண்கள் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாவே உட்காந்துருக்காங்க. அதனால 460 குழந்தை திருமணங்களை திருப்பினோடனே எனக்கு அப்படியே ஃபுல் அரிச்சிருச்சு. நம்மள இந்த மாதிரி சமுதாயத்துக்கு நிறைய நலன்கள்லாம் செய்யணும் அப்படின்ற நம்மளுக்குள்ள அந்த தாட் வந்து தோணணும் ஒவ்வொருத்தருக்குமே. ஓடும் குதிரையை தடுத்து நிறுத்தாமல், தாவும் குரங்கு மனதை ஒருநிலைப்படுத்தாமல், மூச்சு வாங்கி எச்சில் விளங்கும் ஓநாய் கூட்டங்கள் உங்கள் ஊடை திரிவதை பார்க்கவில்லையா? அதான் பின்னாடி வருவாங்களே, அவங்களதான் பார்க்கணும். பார்த்து நம்ம தைரியமா கேட்கணும். நமக்கு நாம தான் ஆண்கள். அதுக்காக ஆண்களையும் நம்ம தரக்குறவா சொல்லக்கூடாது. நிறைய பெண்கள் வந்து ஆண்கள் வந்து தவறான வழியில போறதுக்கும் காரணமா இருக்காங்க. அதுல நான் வந்து மொத்தம் டோட்டலா வந்து ஆண்கள் தான் தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிறைய ஊடகங்கள்ல நான் வந்து புதுசா வந்து இன்ஸ்டா ஓபன் பண்ணும் போதே வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பெண்கள் தான் வந்து அதிகமா வந்திருந்தாங்க. சோ வந்துட்டு பெண்கள் வந்து அதை குறைக்க நிறைய டிக்டாக் நிறைய வந்து வீடியோ பார்க்க முடியாத வீடியோலாம் போடுறாங்க. அதனால பெண்கள் வந்து அந்த மாதிரி நிலைக்கெல்லாம் ஆக கூடாது. உங்கள் ஒட்டுமொத்த இனத்திற்கும் களங்கம் கற்பிக்கும் மனித வேடமிட்ட ஓநாய்களை இனம் காணுங்கள் இளைஞர்களே. இனம் கண்ட சிறு பொழுதில் சினம் கொண்ட சிங்கம் என அங்கம் அதை அறுத்தெடுத்து அணையிட்டு எறிந்திடுங்கள். ஆணுக்கும்
இங்க உட்காந்துருக்க எல்லா பேத்துக்குமே நான் சொன்ன கருத்துக்கள் புரியும். ஒருத்தவங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா அது சாரி. அவ்வளவுதான் சொல்லி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக என் ராஜஸ்ரீ. A very good afternoon to the guests, principal ma'am, faculties and my dear friends. On this International Girl Children Day, I am here to share my opinion on child abuse and the ways to prevent it. Child abuse is one of those sensitive topics which is not greatly talked about. It is because people do not know what is actual child abuse. To prevent child abuse, first we need to know the types of child abuse: neglect, physical abuse, sexual abuse and emotional abuse. Neglect means a child is being without food or shelter. Physical abuse is harming a child's body. Sexual abuse is child molestation. And emotional abuse is much like a verbal abuse which affects a child's mind to a great extent. And the first way to prevent child abuse is to give counseling to the parents. It is parents who need counseling and not the children, because 70% of the children are getting abused by their family members, both physically and verbally. As a matter of fact, parents need counseling to at least know that their kid is being abused. The second way to get rid of emotional abuse is allowing your children to get free. It may be a small drive or anything that can free their mind. The third way is to call the police or local law enforcement 911 or National Domestic Abuse Hotline. As Davis Spencer quoted, childhood should be carefree, playing in the sun, not living a nightmare in the darkness of the soul. We should come forward to protect our children. Finally, it's important, the change starts with parents. If parents understand, the world can be changed. Thank you for giving me this golden opportunity. This is Rajeshri Narendran of 2nd BA English Literature signing off. அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று சர்வதேச பெண் குழந்தைகள் தின விழா சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனம், மக்கள் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் இணைந்து இன்று குமரன் கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது சமயம் இங்கே வருகை தந்திருக்கும் இந்திரா சுந்தரம் அக்கா அவர்களுக்கும், திருமதி அம்பிகா மேடம் அவர்களுக்கும், திருமதி ரேச்சல் நான்சி பிலிப் அவர்களுக்கும், திருமதி அபிநயா ஜெகதீஷ் மேடம் அவர்களுக்கும், திருமதி கிருத்திகா தேவி அவர்களுக்கும், தமிழ் கவர்னர் அவர்களுக்கும் வருக வருக என கூறிக்கொண்டு, இன்னைக்கு சர்வதேச பெண் குழந்தைகள் தின விழா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எல்லாருமே பேசியிருப்பாங்க. அதில் குறிப்பாக யார் என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கும் பெண் குழந்தைகள் வந்து எப்படின்னா வீட்டில் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க, வெளியே வந்தால் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இன்றைக்கி உலகத்தில் நடைபெற்று தான் கொண்டிருக்குது. இப்போ அந்த பொண்ணு பேசுகிறப்போ எமோஷ்னல் ஒரு டாபிக் பேசினாங்க. அது பெண்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறைன்னு நான் நினைக்கிறேன். அந்த எமோஷ்னலில் வந்து உங்கள் மனசுலேருந்து என்றைக்கு வெளியெடுக்கிறீங்களோ அன்றைக்கே உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில் இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களோட தனிப்பட்ட கருத்து. அதாவது தனிப்பட்ட கருத்து இல்லை, ஆண்களோட கருத்து. ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து பெண்களோட எமோஷனல் டச் பண்ணி தான் நிறைய விஷயத்தை வந்து பெண்களோட பாதுகாப்பை உடச்சவங்களை வெளியே கூட்டிகிட்டு வராங்கிறது இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். பெண்களுக்கு ஒன்றது தெரியாமல் இருக்குது. ரெண்டாவது, டிபெண்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கும் அமெரிக்காக்காரங்க போய் வீசாவுக்கு போய் நிற்கிறப்போ உங்களோட வீசாவில் என்ன போடுவோம்னா, நீங்கள் வந்து உங்களோட ஹஸ்பண்டோடையோ அப்பாவோடையோ அண்ணன் கூடயோ போகிறப்போ டிபெண்ட் அப்படின்னு தான் போடுவோம். ஏன் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் உங்களை டிபெண்டாக வச்சுட்டு இருக்காங்க? அது என்னைக்காச்சும் ஒருத்தராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அழகு அப்படிங்கிறத வந்து உங்களை கிரியேட் பண்ணி உங்களை வந்து அந்த அழகு அப்படின்னு சொல்லியே உங்களை மலுக்கி மண்டையை இது பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா அழகுன்னு சொன்னால் அடுத்த கான்செப்ட்டுக்கு போக மாட்டீங்க, அடுத்த சிந்தனை எதுவுமே வராது. அழகுங்கிறது உங்களோட முக தோற்றத்துலையோ உடை தோற்றத்துலையோ எதுவுமே கிடையாது. உங்களோட மனசில் தான் அந்த அழகு இருக்கணும். அந்த அழகு வந்து என்னைக்கு நீங்கள் கொண்டு வரீங்களோ அப்போ தான் உங்களோட பாதுகாப்பு அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்கள்கிட்ட உருவாகும். டிபெண்ட் பண்ணி கொண்டு வரப்போ என்ன ஆகுன்னா, உங்களோட டிபெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே எல்லா விஷயத்தையுமே கிரியேட் பண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. உலகத்தில் வந்து அழகு சாதன பொருட்கள், பெண்களோட அழகு சாதன பொருட்களோட வர்த்தக சந்தை தான் மிகப்பெரிய சந்தை. ஏன் பெண்ணை வந்து பூவுன்னு சொல்கிறான், கடவுள்னு சொல்கிறான், எல்லாமே சொல்கிறான். பூவுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. கடவுள்னு சொன்னால் திருப்பி திட்ட முடியாது. அந்த ஸ்டேஜ்லேயே உங்களை வச்சுட்டு கொண்டிருக்காங்க. நீங்கள் கடவுள்னு சொல்லிட்டா நீங்கள் திருப்பி திட்டுவீங்களா? அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ரவுத்திரம் பழகு. ஆம்பளைகள் மட்டும்தான் ரவுத்திரம் பழகுன்னு நினைக்க யோசிக்கக்கூடாது. பெண்கள் எல்லாமே ரவுத்திரம் பழகிக்கணும்.
ஏன் ஆம்பளை தட்டி கேட்டால் தட்டி கேட்க முடியுமா? பெண்கள் யாருமே தட்டி கேட்க முடியாது. எத்தனை பேர் இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு, சமூக பிரச்சனைக்கோ இல்லை பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தமாக தட்டி கேட்டிருக்கீங்கன்னு கேட்கணும்னு பார்க்கலாம். நிறைய பார்த்துருப்பீங்க. எத்தனையோ ஊரில் நடந்திருக்கு. இந்த பொண்ணு சொன்ன மாதிரி பொள்ளாச்சி பிரச்சனை நடந்திருக்கு, சென்னையில் பிரச்சனை நடந்திருக்கு, திருப்பூர் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய பெண்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பொண்ணுங்களாச்சும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நான் அவங்களோட கை கொடுத்துருக்கேன்னு ஒரு பொண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் அவங்க அந்த தயக்கங்கிறத எனக்கு இன்னும் ஆண்களோட மனசில் அந்த அந்த உங்களை பற்றியான ஒரு மதிப்பீடுகள் வந்து என்னென்னா, நீங்கள் கொடுக்குற மதிப்பீடுகள் தான். ஒன்றும் நீங்கள் வெளியே வரல, தைரியமாக ஒன்று வெளியே வரல. ஒவ்வொரு தலைமுறைக்கும் என்னென்னா, இப்போ அக்கா இருக்க தலைமுறை வேறு, உங்களோட மேடம்ஸ் இருக்க தலைமுறை வேறு, இப்போ நீங்கள் இருக்க தலைமுறை வேறு. ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் உங்களோட தலைமுறை வந்து உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு காமிக்கணும். உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களை வந்து பாதுகாப்பாக அனுப்புகிறாங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் நிறையா விஷயங்களை அதை கற்றுக்கணும். அதில் வந்து இப்போ பாதுகாப்புங்கிறது தான் மெயின் முக்கியமான ஒரு விஷயமா தான் இதில் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் குழந்தைகள் வந்து என்னென்னா, அந்த பசங்க சொல்கிறத வச்சோ அந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராமு இதில் தான் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் அதிலே தான் இருக்கீங்க. இங்கே யாராவது ஒரு பொண்ணுகிட்ட ஃபோன் இல்லைன்னு சொல்லி கை தூக்கு. ஒரு பொண்ணுகிட்ட ஃபோன் என்கிட்ட இல்லை, நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதில்ல, ட்விட்டர் யூஸ் பண்ணுறதில்லன்னு சொல்லி ஒரு பொண்ணு யாராவது கை தூக்குங்க. ஃபேஸ்புக் கேட்கல, ஃபோன் யார்கிட்ட இல்லை. இல்லை கிளாஸ் விட இப்போ தனிப்பட்ட முறையில் காலேஜ் இல்லை, பர்சனலாக யார் ஃபோன் வச்சு வைக்காம யூஸ் பண்ணாமல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் யார் இருக்கீங்க? வீட்டில் அப்பா அம்மா ஃபோன் யூஸ் பண்ணுறது மட்டுமே இருக்கிறவங்க. இங்கே இருக்கிற 75 பேரில் மொத்தமாக 5 பேர் 6 பேரை தான் கை தூக்குறீங்க. இன்னைக்கு அது அத்தியாவசிய பொருளே இல்லையே. அந்த ஃபோன்னாலையும் அந்த அதில் இருக்கிற ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இதில் வந்து உங்களை வந்து என்னென்னா அடிமைப்படுத்தி உட்கார வச்சுருக்காங்க. ஆம்பளையில் வந்து அதான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டரில் வந்து அவங்க பேச வச்சிடறாங்க. அதில் வந்து அந்த கவிதைகளோ அந்த வீடியோஸோ அதில் மயங்கி நம்மளோட இது அடுத்தவங்களுடைய நடவடிக்கை போகாமல் நம்ம முன்னுக்கு வந்துட்டு இருக்கோம். முதல்ல அதுலேருந்து வெளியே வர்றதுக்குரிய என்ன வழியோ அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை நம்பி வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களுக்குரிய நம்பிக்கையான இது நம்ம இருக்கணும். கண்டிப்பாக அதை வந்து என்றைக்குமே இன்றைக்கு இல்லை, நாளைக்கு அண்ணன் தம்பியோட பிறந்த எல்லாத்துக்குமே அது தெரியும், அந்த வழிவேதனை என்னன்னு தெரியும். பட் என்னென்னா அண்ணன் காலேஜுக்கு அனுப்பிச்சு விட்ருவான். நான் எனக்கு இப்போ 37 வயசு ஆச்சு, எனக்கு ஒரு அக்கா இருக்குது, ஒரு தங்கச்சி இருக்குது. இன்றைக்கும் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த மனசில் ஒரு படபடப்பு இருக்குது. அக்கா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான் போகிறாங்க, போகிறதுல கரெக்டாக இருக்காங்களா இல்லையாங்கிற ஒரு தடவை ஃபோன் அடிக்கிறப்ப அக்கா என்கிட்ட நார்மலாக பேச ஃபோன் பண்ணுதா இல்லை பிரச்சனைக்கு ஃபோன் பண்ணுதாங்கிறது தான் எனக்கு பயமாக இருக்குது. டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது தான் இல்லைன்னு சொல்கிறேன். அந்த டெக்னாலஜினாலே எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த டெக்னாலஜி அந்த உங்களுக்கு ஃபோன் பார்த்து 100 அடித்தா போலீஸ்கார் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. முந்தி இருந்த காலத்தில் ஊர் மக்கள் சேர்ந்து அடித்தாங்க தப்பு பண்ணால். இன்னைக்கு போலீஸ்காரனை கூப்பிட்டு 1 மணி நேரம் ஆனாலும் வந்து அடிக்கிற காலம் இல்லை. நாங்கள் இருந்த காலத்தில் தப்பு நடந்துனாவே ஊர்க்காரெல்லாம் சேர்த்து அடிப்பாங்க, தப்பு நடக்காமல் இருந்துச்சு. இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு, கையில் ஃபோன் வந்துருச்சு. நீங்கள் 100 கிடைச்சாலும் சரி, எது கிடைச்சாலும் சரி, வரது காலம் இல்லையே. உங்கள்கிட்ட அந்த சுய கட்டுப்பாடும் உங்கள்கிட்ட அந்த பாதுகாப்பும் அந்த ஒரு நெறிமுறை இருந்தால் மட்டும்தான் அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணவே முடியும். மற்றபடி நீங்கள் எதுவுமே நினைக்காத பட்சத்தில் எதையுமே மாற்றவே முடியாது. உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னா, அப்பா அம்மா கிட்ட நான் இருக்கமா என்னை பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும். ஒரு ஆம்பளை பையன் சொல்கிறேன் நான் பார்த்துக்கிறேன், ஒரு தகவல் நிற்க முடியும், நான் சொல்ல முடியும் தைரியமா. இங்கே இருக்கிற எத்தனை பொண்ணு எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியும்? சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஒரே பொண்ணு கை தூக்கிட்டு தான் இந்த பொண்ணு மாதிரி எப்போ மாறுறது? எல்லாரும் அப்பா அம்மாவுக்கு தைரியம் கொடுக்க வேண்டியது வந்து பெண் குழந்தைகள் தான். அக்கா பேசுகிறப்ப ஒன்று கேட்டாங்க, பெண்கள் பாதுகாப்பு தினத்துக்காக வந்துருக்கீங்க, ஆண்கள் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆண்களுக்கு பாதுகாப்பு தேவையான்னு கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் நான் சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு பெண் இருந்தாவே போதும் 1000 ஆண்களுக்கு சமம்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க, என் அண்ணன் தம்பி எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் அம்மா இல்லாத இடத்துல ஒரு பொண்ணு இல்லாத இடத்துல எந்த ஆண்களுமே பார்த்துக்க முடியாது. உண்மையான விஷயம் அதுதான். வீட்டில் ஒரு பெண் குழந்தை இல்லைனாவோ, ஒரு அம்மா இல்லைனாவோ, ஒரு அக்கா இல்லைனாவோ, தங்கச்சி இல்லைனாவோ அதோடைய வழிவேதனைகள் என்னங்கிறது ஆம்பளை பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த ஆம்பளை பசங்க வந்து நீங்களோட எமோஷனலில் வந்து கை வச்சு உங்களோட இதையை வந்து ரொம்ப பாதுகாப்பு தூண்டி உங்களோட அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல், நீங்கள் வாழ்க்கையில் ஃபியூச்சரில் அடுத்ததுக்கு போக முடியாமல், பெண்ணுன்னா கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்று கொடுக்குறது, வீட்டோட செய்கிறதுங்கிற கான்செப்டில் தான் குறை வச்சிருக்காங்க. ஏன்? நீங்கள் அழகாக இருக்கீங்க வர்ணிச்சிடறான். அழகாக இருக்கீங்க வர்ணிச்சதுக்கப்புறம் மைண்டு வேலை செய்கிறது இல்லையே. சொல்லுங்கள், உண்மையா இல்லையா? அதுதான் இன்னைக்கு உண்மை. அந்த அழகுங்கிறதுலேருந்து மனசில் கொண்டு வர வரைக்கும் நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியாது. அதனால உலக பெண்கள் சர்வதேச தினத்தில் ஒரு முடிவு எடுங்க. நிறைய பேர் தொண்டு நிறுவனம் அக்காலாம் நிறைய பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கணக்கே இல்லை. அவங்களோட இது பண்ணதெல்லாம் என்னோட வயசுக்குலாம் அவங்களோடதெல்லாம் நான் கணக்கே எடுக்க முடியாது. அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணுகளை எப்போ வெளியே வர போறீங்க? வெளியே வந்தீங்கன்னா தான் ஆண்கள்லாம் அடங்குவாங்க. நான் ஒரு ஆண் தான் இல்லைன்னு சொல்கிறேன். பட் நான் சொல்கிறது வந்து தப்பான ஆண்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். 100ல் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. நீங்கள் வெளியே வராத வரைக்கும் அவங்க யாருமே அடங்க போகிறதில்ல. முதல்ல எல்லாருமே ரவுத்தரம் பழகுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருங்க. வெளியே வரப்போ இந்த மொபைல்ஸு இது அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் வந்த இடத்துல கரெக்டாக இருங்க, படிங்க. ஏன்னா பெண்கள் நம்பி தான் இந்த உலகமே இருக்குது, ஆண்கள் இல்லை. இந்த உலகமே உங்களை நம்பி தான் இருக்குது. பெண் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம்.
நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம். ஆனால் பெண்கள் எல்லாருமே நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லா ஆண்களுக்குமே எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. அதனால் என்றைக்குமே இண்டிபெண்ட்டாக இருக்க யோசிங்க. யாரையுமே டிபெண்ட் பண்ணி போகாதீங்க. அப்பா அம்மாவோட பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் அது டிபெண்ட் தான். எப்போ அப்பா அம்மாவோட பாதுகாப்புலேருந்து வெளியே வரீங்களோ அந்த நிமிஷத்துல நீங்கள் டிபெண்ட். எங்கே போனாலும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனத்தை தைரியத்தை உருவாக்கிட்டு அடுத்த கட்டத்தில் நகர்வுக்கு என்ன ஏற்படோ அதை பாருங்கள். எல்லாருமே காலேஜ் செமஸ்டர்லாம் முடிச்சு நல்லபடியாக வெளியே போய் நல்ல ஒரு வேலையில் அமரணும், நல்ல ஒரு கனவு கட்டிக்கணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். இல்லை ஆக்சுவலாக ஆண்களை பற்றி நிறைய பேசிட்டோம். நான் நல்ல கணவர்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை ஆளுங்களுக்காக பேசணும். இல்லைங்க, அதான் சொன்னேன். பெண்கள் பாதுகாப்புங்கிறது அதான் ஒரு பெண் இருந்தால் போதும், ஆண்கள் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு. அதான் சொன்னேன், நல்ல கணவர்கள் கிடைக்குங்கன்னு தான் சொன்னேன். அது கணவர்கள் தேர்ந்தெடுக்கிறது கோயிலில் தான் இருக்குது. அந்த தேர்ந்தெடுக்கிறது ரெண்டாவது வாழ்க்கையுடைய அடுத்த ஸ்டெப்புங்கிறது அந்த கல்யாணம் தான். அது நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கிறதும் டிலே பண்ணி எடுக்கிறதும் கோயிலில் தான் இருக்குது. அவசரப்பட்டு எடுத்தாலும் பரவாயில்ல, டிலே பண்ணி எடுத்தாலும் பரவாயில்ல, அதோடைய தேர்வு சரியானதாக இருக்கும். அது மனசில் வச்சுங்க. தேர்வு சரியானதாக இருந்தாலும் அது கடைசி வரைக்கும் கொண்டு போகிறது அவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நம்பி அடுத்த தலைமுறை இருக்குது, அந்த தலைமுறை நம்பி அடுத்த தலைமுறை இருக்குது. இந்த தலைமுறையில் நீங்கள் யாருங்கிறது வெளியே காமிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கீங்க. எல்லாரும் வெளியே வாங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி அக்கா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வாலண்டியராக வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் வந்து வரணும், ரோட்டுக்கு வரணும், வீதியில் வரணும், சமூக சேவை பண்ணணும், பணக்காசு செலவு பண்ணணும் எதுவுமே இல்லை. 10 பெண்கள் வந்து இந்த அவங்களோட கை கோர்க்கிறப்போ 10 ஆண்களுக்கு பயம் வரும். உண்மைதான், இல்லைன்னு சொல்றேன். முதலாவதாக மதிய வணக்கங்கள். சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை திருப்பூர் மாவட்டம் இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனம், வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன், திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரி மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சர்வதேச பெண் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு இவ்விழாவிற்கு வருகை தந்து வரவேற்புரை நல்கிய இந்திரா சுந்தரம் அவர்களுக்கும், முன்னிலை வகித்த மக்கள் சந்தோஷ் அவர்களுக்கும், தலைமையுரை வழங்கிய அம்பிகா மாவட்ட சமூக நல அலுவலர் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய எங்கள் முதல்வர் திருமதி ரேச்சல் நான்சி பிலிப் அவர்களுக்கும், அபிநயா ஜெகதீஷ் அவர்களுக்கும், கிருத்திகா தேவி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பேச்சு போட்டியில் பங்கு பெற்ற மாணவியர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களது நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களான திருமதி பாக்யலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் திருமதி ரவிசுதா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது மாணவியர்கள் அனைவருக்கும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.